भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வண்பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தி பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம் திருவழுதி நாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வன்பொருளென்னும் அருமரகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தையாய் நெஞ்சே தளிர்ந்து மிக்க இரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்கோன் யாழினிசை வேதத்தியல். சுயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வத மதினம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுடைய குடும்பத்திற்கு தலைவரானவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் அருளி செய்த ஆச்சரியமான சதுர்வேத சாரங்களுக்குள்ளே சாமவேத சாரமாக இருப்பது திருவாய்மொழி. அத்திருவாய்மொழியிலே 10 பத்துக்களாலே 10 விதமான குணங்களை அனுபவிப்பதாக நம்முடைய முன்னோர்களாலே தெரிவிக்கப்பெற்றுள்ளது. அதிலே நமக்கு அனுபவமாகி இருப்பது 8ஆம் பத்து. அந்த 8ஆம் பத்திலே 2வது தசகம். அந்த தசகத்தினுடைய வைபவத்தை விண்ணப்பிக்கும்படியாக ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி
ஸ்ரீ யதுகிரி எதிரான நாராயண ஜீயர் சுவாமியினாலே ஏற்படுத்தப்பட்டுள்ள திவ்ய பிரபந்த தாரா மூலமாக விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை இவ்வடியவனுக்கு சுவாமி நிர்ஹேதுக கிருபையோடு அளித்துள்ளார். அதற்கு சுவாமியுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி, அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கேட்டு ரசிக்கும்படியான ஆஸ்திக சேத்தனர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, அடியேன் இந்த தசகத்துக்குண்டான விஷயங்களை சிலவற்றை சொல்லி சத்த பெறலாம்னு நினைத்து ஆரம்பிக்கிறேன். எம்பெருமான் ஆற்றுதல்களுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவன். அவன் சர்வ நிர்வாககன். இப்படி பலவிதமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்படி எண்ணிக்கொண்டிருந்த இவையெல்லாம் ஏதோ ஒரு பொய்யாக இருக்கிறதோ என்று தோன்றி அவன் குணத்திலும் அவனுடைய ஸ்வரூபத்திலும் சந்தேகம் ஏற்பட, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும்படியான விதத்திலே ஆழ்வாரை ஒருவாறு தேற்றி தெளிவித்த விஷயத்தை கீழ்த்திருவாய்மொழியாகிற தேவிமாராவார் என்கிற தசகத்திலே எம்பெருமான் காட்டினான். ஒருவாறு தசகம் அவரை தேர்ச்சுட்டான். அந்த மாதிரிலாம் நினைக்காதையும், அவன் உமக்காக தான் இருக்கேன் என்ன அதெல்லாம் சொல்லி ஒரு வழியாக ஆழ்வாரை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டான். அதை கொண்டு வந்த பிற்பாடு ஆழ்வாருக்கு ஒரு விதமாக அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்ததே தவிர, எம்பெருமானோடு கலக்கும்படியான பாக்கியம், இந்த பாக்கிய சம்ஸ்லேஷத்தை அவர் ஆழ்வார் பெறவில்லை. அப்படி பெறாமல் இருக்கக்கூடிய சமயத்திலே ஆழ்வாருக்கு மற்றொரு சந்தேகமானது உள்ளாயிற்று. ஒரு சந்தேகம் வந்துடுத்து. என்ன சந்தேகம்னா, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்திருக்கும்படியான சர்வேஸ்வரன் நம்முடைய திருவுள்ளம் அறிய நமக்கு சம்சார ருச்சியிலே இன்னும் எண்ணம் இருக்கிறது போலும், இன்னும் சம்சாரத்தில் தான் இவர் இருக்கணும்னு மனசில் எண்ணம் இருக்கிறதுன்னு நினச்சிண்டு, ஆகையினாலே நமக்கு எம்பெருமான் நம்முடைய பாக்கிய சம்ஸ்லேஷத்தை தரவில்லை. அப்படி இல்லாமற் போயிருந்தால், நமக்கு இன்னும் சம்சாரத்திலே ஆசை இல்லை என்பது அவருக்கு தெரிந்திருந்தால் என்ன பண்ணிருப்பான்? இந்த மாதிரி நம்மை உபேட்சித்து இருக்க மாட்டான், தள்ளி இருக்க மாட்டான். பாக்கிய சம்ஸ்லேஷத்தை நேராக கலக்கும்படியான பாக்கியத்தை அவன் கண்டிப்பாக தந்திருப்பன். அப்படி அவன் நம்மை உபேட்சிக்கிற காரணத்தினாலே, தள்ளி வைக்கிற காரணத்தினாலே நமக்கு சம்சார ருச்சி இன்னமும் பூர்த்தியாக போகவில்லை என்று எம்பெருமான் திருவள்ளம் பற்றி இருக்கின்றானோ என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன காரணம் என்றால், சர்வஜனான அவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவன் திருவுள்ளம் பற்றியிட்டால் அதில் எந்த விதமான பொய்யும் இருக்கவே மாட்டாது. ஆகையினாலே நம்மையும் அறியாமல் நமக்கு சம்சாரத்தின் உள்ளுக்குள்ளே ஆசையானது இருக்கின்றதோ என்கிற சந்தேகம் ஆழ்வாருக்கே உண்டாயிற்று. ஆகையினாலே ஆத்மாவிலேயும் ஆத்மீயங்களிலேயும் தாம் ஆழ்வாராகிற தாம் ஆசையில்லாதபடியை எம்பெருமான் திருவுள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து, அதற்காக ஆழ்வார் என்ன பண்ணுறார்? நேராக விண்ணப்பம் செய்யாமல், தான் நேராக அந்த விஷயத்தை எடுத்து சொல்லாமல், தோழியோடு சம்வாதம் பண்ணுகிற மாதிரி அந்யாபதேச முகத்தாலே அறிவிக்கும்படியான விஷயத்தை தெரிவிப்பதுதான் இந்த நங்கள் வரிவளை என்கிற இந்த 8ஆம் பத்தினுடைய 2ஆம் திருவாய்மொழி. இதில் பாருங்கோ, காலம் பல சென்னும் காண்பதானை உங்களோடு எங்கள் இடையில்லையே என்று ஒரு பாத்திரம் இருக்கு. பாதமடவதன் பாசத்தாலே மற்ற வன்பாசங்கள் முற்றவிட்டு
இந்த 2 பாசுரங்கள் இந்த தசகத்துக்கு உயிரான பாசுரங்கள். அதுவும் இல்லாமல் இத்திருவாய்மொழியிலே அந்யாபதேசமாகிறது எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க புகுந்தால், சர்வேஸ்வரனோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி. மறுபடியும் அந்த எம்பெருமான் தானே வர கண்டிகை, அவனே தானே வந்தான். இவன் இன்னும் எந்த விதமான முயற்சியும் பண்ணல. அவன் எம்பெருமான் தானே வருவதை பார்த்து அவன் வர்ற வரைக்கும் நாம் பொறுத்துருக்கணுமா? நாம் பொறுக்கணுமா? அவன் எப்போ வந்தால் வரட்டும், வராமல் போனால் நாம் புறப்படலாம் என்று தானே இந்த பெண் பிள்ளையே புறப்படும்படியான சமயத்திலே அந்த இடத்திலிருந்து அவள் வெளியில் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுறாள். அப்படி முயற்சி பண்ணும்படியான சமயத்திலே அந்த ஆழ்வாருடைய தோழிமாராக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாரும், ஐயோ நீ எப்படிப்பட்டவள், படிதாண்டா பத்தினி, இப்படி படியை தாண்டி புறப்படுவது உனக்கு தகாது, இது பண்ணக்கூடாது என்று ஹிதம் சொல்லி இவளை மீட்க வேணும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி முயற்சிக்கும்படியான அந்த தோழிமார்களை குறித்து ஆழ்வார் தெரிவிக்கிறாள். அப்பா, பகவத் விஷயம் ஒன்று தவிர மற்ற எதிலும் எனக்கு ஆசை இல்லை என்பதை சொல்லி, நீங்கள் சொல்லும்படியான வார்த்தையை நான் கேட்க முடியாது, நான் கிளம்பித்தான் போவேன் என்று அந்த கிளம்புவதற்கு முயலுவதற்காக சொல்லும்படியான பாசுரங்களாக இருப்பது தான் இந்த தசகத்துக்குண்டான பாசுரங்கள். முதல் பாசுரம், நங்கள் வரிவளையாயங்காளோ நம்முடைய தளர் முன்பு நாணி நுங்கட்கு யானன் உரைக்கும் மாற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காண மாட்டேன், சங்கம் சரிந்தன சாயிழந்தேன் தடமுல பொன்னிறமாய்த் தளர்ந்தேன், வெங்கட்பறவையின் பாகனங்கோன் வேங்கடவாணனை வேண்டிச் சென்னே. தலைமகளானவள் அப்படியே மேனி மெலிந்து வாடியிருக்கும்படியான நிலைமையை பார்த்த தோழிகள், நீ இவ்வாறு இருப்பதற்கு காரணம் என், அதை சொல்லாய் என்று கேட்கிறார்கள். உடனே இவளுக்கு வெட்கமானது ஏற்பட்டு ஒன்றுமே சொல்லாமல் வாய் மூடி மௌனமாக இருக்க, நங்காய், உகவாத பிறர்க்கன்றோ வெட்கப்பட வேணும், மற்ற பேருக்கு வெட்கப்படணும், உகவாதார்களுக்கு நீ வெட்கப்படணும், எங்கள் விஷயத்திலே நீ லஜ்ஜைப்பட வேண்டிய அவசியம் என்ன? உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே சொல்லலாகாதோ, சொல்லக்கூடாதா என்று தோழிமார் அத்தனை பேரும் நிர்பந்தித்து கேட்கிறார்கள். உடனே இவள் பதில் சொல்றா, பிறர்க்கு மறைத்து உங்களுக்கு சொல்லும்படியான வார்த்தை ஒன்றும் எனக்கிடத்திலே எதுவுமே இல்லை. மற்றவாளுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மறைக்க போகிறேனா? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. என் நிலைமையை நீங்கள் கண்ணாலேயே பார்க்கின்றீர்களே. அந்த திருவேங்கடமுடையானை சென்று தொழுது வரும் என்று நினைத்த சமயத்திலே இந்த நிலையை எனக்கு ஏற்பட்டது. எம்பெருமான் திருவேங்கடமுடையானை சேவித்து அவனை தொழுது வரலாம்னு நினைச்சேன். அந்த நிலைமை தான், அந்த சமயத்திலே எனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று அவர்களுக்கு பதிலாக சமாதானமாக சொல்லும்படியான பார்த்த பாசுரம்தான் இந்த முதல் பாசுரம். இதில் பாருங்க, நங்கள் வரிவரை ஆயங்காளோ, ஆயங்காளோன்றா. ஆயங்கால்னா என்ன தெரியுமோ இல்லையோ? தோழிகளே, தோழிகளே, அவர்களுக்கு என்ன விசேஷனம் இருக்கவா? நங்கள் வரிவளை, வரிவளை, அவர்களுக்கு வரிவளை என்று விசேஷனமாக ஒரு கருத்து கூடியோடு வார்த்தை ஒரு விசேஷனம் இட்டிருக்கிறார்கள். அம்மா, என்னுடைய நிலைமையை பார்த்து
நான் இருக்கும்படியான சமயத்திலே எனக்கு எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம் கிடைக்காததாலே என்னுடைய வலையெல்லாம் கழண்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்படியான சமயத்தில் என் எதிர்க்கிலே நீங்கள் எல்லாரும் இப்படி வலைகளெல்லாம் போட்டு கொண்டு இருப்பது என்பது இது எப்படி தகுமா? நீங்கள் இப்படி இருக்கலாமா? நீங்கள் எனக்கு தோழிகள் இல்லையா? இந்த மாதிரி என்னுடைய வலை கழற சமயத்தில் உங்களுடைய வளையும் கழல வேண்டாமா? இப்படி இருக்கின்றார்களேன்னு இதற்கு கருத்து. ஆனால் சுகமும் துக்கமும் சுகஞ்ச நௌ ஏகம் துக்கம் சுகஞ்ச நௌ ஸ்ரீராமாயணத்தில் பிரமாணம் இருக்கிறது. ஆகையினாலே நம்ம 2 பேருக்கும் சுகம் துக்கம் எல்லாம் ஒன்றாக இருக்கும்படியான சமயத்திலே இந்த மாதிரி அப்போ வாழ்வாராகிற பெண் பிள்ளைக்கு உண்டான நிலைமையும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டான மாறான நிலைமையும் இப்படி ஏற்படுவதற்கு காரணம் என், இதற்கு கருத்து என் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக ஈட்டில் ரொம்ப நன்னா தெரிவிக்கிறார். இவள் வளையிழந்திருக்க அவர்கள் வளையிட்டிருப்பார்களோ, இவள் வளையில்லாத சமயத்தில் அவர்கள் வளையிட்டிருப்பார்களா என்னால் ரொம்ப நன்னா தெரிவிக்கிறார். இவளை தரிப்பிக்கைக்காக அவர்களும் வருந்தி தரித்திருப்பார்கள். இவளை இப்போ அவளை போலேயே இவர்களுக்கும் வளை கழண்டு போயிடுச்சுன்னா, ஐயோ எனக்கு நான் ஏற்கனவே துக்கப்பட்டுருக்கேன், நீங்கள் வேறு மறுபடியும் துக்கப்படும்படியான நிலைமையில் உங்களுடைய துக்கமும் என்னோட சேர்றதுன்னுட்டோ இன்னும் துக்கம் ஆற்றாமை கரை புரண்டு விடும். ஆகையினால அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இவளை திருடமாக இருக்க செய்ய வேணும்ன்றதுக்காக வளைய போட்டுருக்காளாம். அதுக்கு உபமானம் சொல்கிறார். பிராட்டியை பிறந்த விடத்தில் பெருமாளை காட்டிலும் தம்முடைய காவற்சோர்வாலே வந்ததென்று தளர்த்தி தோன்றாதபடி இளைய பெருமாள் தரித்திருந்தா போலே இவர்களுக்கும் தரித்திருப்பர்கள் வளையை. பிராட்டியை பிரிஞ்சுட்டான் எம்பெருமான், துக்கப்படுறான். அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமாக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கையா புண்டு தாமுத்த பேதெல்லாம் அப்படி இருக்கார். அப்படி இருக்கக்கூடியான சமயத்தில் அதே மாதிரி இவனும் இளைய பெருமாளும் மாறி இருந்தான்னா என்ன ஆகும்? என்ன விதமானது? அந்த துக்கம் ஆர்த்தி அதிகமாக போய் பிராணஹானி வரைக்கும் ஆகி போயிடும். ஆகையினாலே அதற்காக என்ன பண்ணிட்டார்னா, அவர் தரித்திருக்கும்படியான விதமாக இளைய பெருமாள் தான் தரித்திருந்து எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட அந்த பிராட்டியை பிரிந்த துக்கத்தின் போதும் இவர் தரித்திருந்து அவரை எப்படி அந்த கஷ்டத்தையும் மாறாட்டும்படியான விதத்திலே அவர் இருந்தாரோ அதுபோலே இங்கேயும் பெண்பள்ளுகளும் அப்படி இருக்கும்படியானது தான் இங்கு உண்டான ஒரு சிறப்பு. ஆக ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமான் துக்கப்பட்டான், இளைய பெருமாள் அந்த துக்கத்தை போர்க்கிற கிரமத்திலே இருந்தார். அதுபோலதான் இந்த இடத்திலேயும் இப்பெண் பிள்ளைகள் அவள் துக்கப்படுகிறாள், இவர்கள் அந்த வளையை அணிந்து கொண்டு அவளை ஆஸ்வாசப்படுத்துகின்றார்கள். நம்முடைய ஏதலர் முன்பு நாணி, ஏதலர் என்றால் சத்ருக்களுக்கு பெயர். இந்த தலைவிக்கு சத்ருக்கள் யார்னா, இதம் சொல்லி மீட்க பார்க்கும்படியான தாய்மார்களே இவர்களுக்கு சத்ருக்கள். சுவாபதேசத்தில் பார்த்தார்னா பேரு தப்பாதென்று துணிந்திருக்கை தாயாகவும் பேற்றுக்கு பதறுகை மகளாகவும் சொல்லப்படுகிறது. ஆக துறைக்கு அத்தியவசாயம்தான் விரோதி. துறைக்கு அத்தியவசாயம், துறப்படணும் அத்தியவசாயம், அதுதான் விரோதி என்கிற. நம்முடைய தலர் என்ற இடத்திற்கு ஆச்சாரி ஹிருதயத்திலே விசேஷமான சுவாபதேசத்தை அருளி செய்துள்ளார்கள். அதில் ஆச்சாரி ஹிருதயத்திலே 2ஆம் பிரகரணத்திலே
முடிவிலே 139வது சூத்திரத்திலே மகள் நம்முடைய ஏதலர் யாமுடை துணையென்றும் சித்த சாதன சாத்தியபறை என்ன அங்கே சூத்திரமானது இருக்கிறது. சத்ருக்களிலே 2 வகையானவர்கள், அந்தரங்க சத்ருக்கள், பகிரங்க சத்ருக்கள்னு சத்ருக்களை 2 விதமாக பிரிக்கிறார்கள். கர்ம, ஞான, பக்தி முதலான உபாயாந்தரங்களிலே ஊன்றினவர்களை பகிரங்க சத்ருக்கள் என்றும், சித்தோபாயபூதனான அவனுடைய உபாயத்திலேயே ஊன்றியிருந்து அந்த பகிரங்க ஊன்றினவர்களை பகிரங்க சத்ருக்கள், அதிலேயே எம்பெருமானுடைய விஷயத்திலே ஊன்றினவர்கள் பகிரங்க சத்ருக்கள். அது பாருங்கோ, சித்தோபாயபூதனான அவனுடைய உபாயத்துவத்திலே ஊன்றி நின்று பதறதல் பாரதந்திரத்துக்கு சேராது, பரதல் அந்த பாரதந்திரத்துக்கு சேராது என்று நிஷேதிக்கும்படியான சித்தோபாய நிஷ்டதை அந்தரங்க சத்ருக்கள் என்று அங்கே தெரிவிக்கிறார்கள். இப்பாசுரத்திலே ஏதலர் என்று சாமான்யமாக சொல்லாமல் நம்முடையேதலர் முன்பு நாணி என்று விசேஷித்து சொல்லும்படியான காரணத்தினாலே அந்தரங்க சத்துருக்களே இங்கே முக்கியமாக சொல்லக்கூடும். சித்தோபாய நிஷ்டைக்கு பிரதிகூலனாக இருக்கும்படியான சாத்தியோபாய நிஷ்டர்களான தாய்மார் சத்துருக்களாக நினைத்திருப்பர். பதற்றத்திலே நின்ற மகளுடைய நினைவுக்கு அது எதிராக இருக்கும்படியான காரணத்தினாலே அப்படிப்பட்ட நினைவுடைய தாய்மாரை இவர்கள் அந்தரங்க சத்துருக்களாக நினைக்கும்படியாக தோன்றுகிறது. ஆகையினாலே நம்முடையேதலர் முன்பு என்ற இந்த வார்த்தையானது தாய்மார் முன்பு என்றே பொருள்பட்டும். அந்த இடத்திலே பாருங்கோ, ஈட்டினுடைய ஸ்ரீசூக்தி ஆச்சரியமாக இருக்குது. இவளுக்கு சில சத்துருக்கள் இல்லை இரே, இதஞ்சொல்லி மீட்க பார்க்கிற தாய்மார்களே சத்ருக்கள். வேற சத்துருக்கள் கிடையாது, தாய்மார்களே சத்துருக்கள். அவர்கள் முன்பு லஜ்ஜித்தது என்றது அவர்களுக்கு சொல்லாமல் என்றபடி. தாய்மார்க்கு சொல்லாமல் இருந்தாலும் இருக்கலாமே தவிர எங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? தோழிமார்கள் கேட்கிறார். தாய்மார்களுக்கு சொல்லலைன்னா பரவாயில்லை, எங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்ல உடனே, ஐயோ உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே சொல்ல தோன்றவே இல்லை, ஒன்றுமே சொல்ல தோன்றவில்லை. ஆனாலும் கூட சிறிதாவது சொல்லு, கொஞ்சம் சொல்லு, கொள்ளு, சிறிது சொல்ல என்று அவர்கள் கேட்க சொல்லுகிறாள். சங்கம் சரிந்தன சாய்ந்தேன், என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையாக்கினரே என்ன ஆச்சரியமாக சொன்னாரே. அந்த மாதிரி அப்படி தங்கம் சரிந்தன சாயிழந்தேன், தடவல பொன்னிறமாய் தளர்ந்தேன் என்ன சொல்றாரோ இல்லையோ, ஆண்டாலும் சொல்றா, என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினாரே. அந்த மாதிரி என்னுடைய சரிவளையை சரிவளையாக்கினரே என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிறது பராங்குச நாயகி சொல்லுவது. அடுத்து 3வது அடிபாடு போ, அப்படியே கஷ்டத்தையே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு காரணம் யாரு? நான். அந்த 4வது அடியானது அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன என்பதை சொல்லுகிறது. நான் பரமபதத்தில் இருக்கும்படியான இருப்பை ஆசைப்படவில்லை, நமக்கு காட்சி தருகைக்கு வந்து நின்ற இந்த இடத்திலேதான் ஆசைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு பெற்ற தண்டனை தான் இதுதான் இந்த தண்டனை. என்னது? வெங்கண் பறவையின் பாகனெங்கோன் வேங்கடவாணனை வேண்டி சென்னே.
அந்த பறவைக்கு வெங்கன்னு விசேஷனம் விட்டிருக்கிறார். என்ன பாருங்கோ, அனுகூலமாக ஒரு பொருளும் பிரதிகூலமாக ஒரு பொருளும்னு ரெண்டு பொருள்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த இடத்துக்கு. கருத்மான் எம்பெருமானுடைய விரோதிகளின் மேலே அப்படியே கண்ணை செலுத்தி அவர்களை முடித்து பெருமானை இங்கு கொணர வல்லவன். அந்த இடத்துல அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்பதுதான் முதல் பொருள். ரெண்டாவது பொருள் பாருங்கோ, சம்ஸ்லேஷமான தசையிலே, பிரிந்த தசையிலே பிரித்து கொண்டு போவனான கொடியவன் இவன். ரெண்டாவது சம்ஸ்லேஷ தசையிலே, சம்ஸ்லேஷம் அந்த சேரும்படியான சமயத்திலே எம்பெருமானை பிரித்து கொண்டு செல்லுபவன் இந்த வைனதேயன், வெங்கண் பறவை. அதுக்கு என்ன உபமானம் சொல்கிறா பாருங்கோ, அக்ரூர க்ரூத ஹிருதயா என்று கோபிகளுடைய வார்த்தை தான் இதற்கு உண்மையான சான்று. வேண்டி சென்றென்று பெருகியிருப்பா, வேண்டி சென்று, வேண்டி வெங்கட்பறவையின் பாகனங்கோன் வேங்கடவாணனை வேண்டி, நான் என்ன ஆசைப்பட்டதனாலே போனேன், ஆசைப்பட்டு அவன்கிட்ட போனேன், அதனால தான் இந்த கதின்னு முதற் பாசுரத்தினாலே சொல்லி ரெண்டாவது பாசுரத்திலே சொல்கிறார், வேங்கடவாணனை வேண்டி சென்று சங்கம் சரிந்தன சாழிழந்தேன் என்று சொல்லி முடிச்சுட்டான். வேண்டி சொன்னு பெருகிற்பாரில் என்னுடை தோழியர் நுங்கட்கேலும் ஈண்டு துரைக்கும் படியந்தோ காண்கின்னிலே நிடராட்டியேன் நான் காண்டகுதாமரை கண்ணன் கல்வன் விண்ணவர் கோன்னங்கள் கோனைக் கண்டால் ஈண்டிய சங்கம் இரவும் கொள்வான் எத்தனை காலம் இழைக்கின்றேனே. வேங்கடவாணனை வேண்டி சென்று சங்கம் சரிந்தன சாயிழந்தேன்னு முதல் பாட்டில் சொல்லிட்டார். ஆசைப்பட்ட விஷயம் திருவேங்கடமுடையானாக இருப்பது தகுந்ததுதான். நீ ஆசைப்பட்டால் கிடைக்காதது உண்டோ என்று தோழிமார்கள் கேட்க, ஆசைப்பட்ட பொருள் பெரும்படியான விஷயமாக இருந்தாலும் அது ஆசைப்பட்டு பெறாத ஒரு வியசனம் படும்படியான விஷயம், வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாக இருக்கும்படியான துக்கம். ஆகையினாலே உங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு சொல்லும் என்னிடத்திலே இல்லை என்கிறார் இந்த ரெண்டாவது பாட்டில். இங்கே பாருங்கோ, 6000 படி ஒரு விதமாக பொருள் சொல்கிறது, 24,000 படியும் ஈட்டிலேயும் பொருள் வேறு விதமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற காலத்துக்குள்ளே சில விஷயத்தையாவது சொல்லணும் தான் ஆசை. வேண்டி சென்று வேண்டி வந்து என்னிடத்திலே வந்து ஒன்றை ஆசைப்பட்டு பெரும்படியானவர்களிலே தலையான வரிசையை உடைய தோழிமார்கள் அவர்களுடைய உங்களுக்கும் என்பதுதான் முதல் வேண்டி சென்னென்னு கெருகிற்பாரில் என்னுடை தோழியர். இந்த முதலடியிலே அதுதான் எண்ணம். என்னிடத்திலே கேட்டு நீங்கள் பெறாததும் உண்டா? உங்களுக்கு சொல்லுவது மறைப்பது, சொல்லாமல் மறைப்பது ஏதாவது உண்டா? அப்படி இருந்தாலும் கூட இண்டி துரைக்கும் படியந்தோ காண்கின்னிலேன் இடராட்டியேன் நான் காண், நான் இடராட்டியேன் நான் என்று அன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்துக்கு தமிழன் மற்றொரு விதமாக நிர்வகித்ததாக
காட்டப்படுகிறது. வேண்டிச் சொன்றென்று பெருகிற்பாரில் இல், பெருகிற்பார் இல் என்று பதத்தை பிரித்து எம்பெருமானிடம் சென்று ஒன்று வேண்டி பெற நினைத்தவர்களில் அது பெற்றாரில்லை. ஆனால் அவனுக்கு என்ன பேர்? வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் என்று பேர் இருக்கு. அது வீணான பிரசித்தி, வீணான பிரசித்தி. லோகத்தில் பாருங்கோ, ஒருத்தன் தான தர்மமே பண்ண மாட்டான். அவனவ தானம் பெறுவதற்காக என்ன பண்ணுறான்? கலியுக கர்ண பிரபு வேண்டான். அந்த மாதிரி தான் எம்பெருமானுக்கு வேண்டித்தெல்லாம் தரும் வள்ளல்னு பேர் இருக்கு. அது வீணான பிரசித்தி. அவனிடம் பெற்றதே யாருமே வேண்டிற்றொன்னு பெருகிற்பார் இல், இல்லை என்று ஒரு பொருளும் சொல்லலாம். ஈண்டு இப்போது நான் முன்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தே இருந்தாலும் இப்போது சொல்லுவது ஒன்றுமே இல்லை. அந்தோ நீங்கள் கேட்காமல் போனாலும் நானே சொல்லியாவது ஒருவாறு ஆறியிருக்க வேண்டும். வாய் திறந்து சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லையே. நாம் படும்படியான இடர் அப்படிப்பட்டது. ஐயோ ஐயோ என்கிறாள் அந்த பெண் பிள்ளை. இடராட்டியேன் நான் காண்கின்னிலேன், இடராட்டியேன் நான் கண்ணன் வெண்ணவர் கோன் கண்டு ஈண்டிய சங்கும் இரவும் கொள்வான் எத்தனை காலம் இழைக்கின்றேன். பின்னாடி அப்படியே பாருங்கோ, காண்தகு தாமரை கண்ணன். சம்ஸ்கிருதத்தில் தர்சனீயம்னு ஒரு பதம் இருக்கு. அதுதான் இது காண்டகு தாமரை கண். தர்சனீயம்ன்றதுடைய வடசொல், தமிழ் சொல் தான் இது. காண்டகு என்னன்னா ஓயாமல் கண்டுகொண்டே இருக்கத்தக்கது. ஒரு தடவை பார்த்துட்டு விடக்கூடியதில்லை. மறுபடியும் மறுபடியும் பார்க்க வேணும் பார்க்க வேணும் என்று இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தத்துவம். ஆகையினாலே அப்படிப்பட்ட தத்துவமாகிற இந்த திவ்யமான வஸ்துவை பாருங்கோ, எப்பொழுதும் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். இது என்னன்னா தாமரைக்கு அடைமொழியாகவும் கண்ணுக்கு அடைமொழியாகவும் ரெண்டு விதமாகவும் சொல்லப்படுகின்றது. கள்வன் அத்திருக்கண் நோக்கத்தினாலே என்னையும் என் உடமையையும் கொள்ளை கொண்ட பகற்கொள்ளைக்காரன் விண்ணவர்கோன் அப்படின்னு சொல்லிட்டு நங்கள் கோன் என்றதனாலே நித்தியசூரிகளைப் போலே ஆழ்வாரையும் ஈடுபடுத்தி கொண்டவன். இங்கே பாருங்க, ஆச்சரியமாக நம்பிள்ள சொல்கிறார். ஒரு விபூதியாக படுத்தின பாட்டை என் ஒருத்தியும் படுத்தித்து. ஒரு விபூதி விண்ணவர் கோன், விண்ணவர் கோன், அந்த பர்வதத்துக்கே நான் தலைவன் அப்படின்றத இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. என்ன ஒத்திக படுத்துறது என்ன படுத்து பாட்டுக்காம பாருங்க. இப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணால் காணும்படியாக நிற்கில் என்ன பண்ணுவா? வராது போ, வராது போ அப்படின்னு சொல்லுவா. கண்ணை பார்க்கும்படியாக இருந்தது என்ன பண்ணுவா? வராத போன்னுவா. கண்ணுக்கு, அதனால் கண்ணுக்கு தோற்றாதபடி நிற்கின்றான். அந்த எம்பெருமானை காணப்பெற்றால் அவனாலே கொள்ளை கொள்ளப்பட்ட என்னுடைய வளைகளையும் மற்றவைகளையும் திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே நான் நெடுங்காலமாக முயற்சி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவன் பிரிந்த நாள் தொடங்கி வளை கடன்றும் அப்படியே அவனோடு கூட பெறாமல் இருக்கும்படியான நிலைதான் இருக்கு. அவனோடு கூட பெற்றால் வளைகளெல்லாம் தங்கும்,
எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். கண்டால் ஈண்டிய சங்கும் நிறவும் கொள்வான். அப்படி ஆசையோடையே என் காலம் கழிகின்றதே தவிர ஆசை நிறைவேறும்படியான பாக்கியமே இல்லையோ என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். இப்படி சொல்லி முடித்த உடனே அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். காலமிழைக்கல் அல்லால் வினையேன் நான் இழைக்கின் இளன் கண்டுகொள்மின் ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீரினி நான் இத்தானன் நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில்வண்ணன் கண்ணன் கொண்ட கோலவளையொடு மாம கொள்வான் எத்தனை காலமும் கூடச் சென்னே. தோழிகள்லாம் கேட்கிறான், எத்தனை காலம் இழைக்கின்றேனே என்று கீழே சொல்லிட்டியே அம்மா. பகவத் விஷயம் எட்ட ஒண்ணாத விஷயம் என்பதை நீயே தெரிந்து கொண்டிருக்கின்றாய். இப்படி அந்த எம்பெருமான் துர்லபன் என்று நீயே சொல்லுகின்றாய், மறுபடியும் அதிலே போய் விழுகின்றாய். இப்படி எதற்காக அவனோ கிடைக்காத வஸ்து என்று இருக்கும்படியான சமயத்திலே எதற்காக திண்டாடணும்? எதற்கு திண்டாடணும்? எங்கள் வார்த்தையை கேட்டு திரும்பிடு, அவனை விட்டுடு. எங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அவனோ வரக்கூடாதவன், அவன் வரமாட்டான்னு எங்களுக்கு தெரியும், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீ என்னமோ திருப்பி திருப்பி அவனடியே போய் விழறையே, என் பைத்தியமே. அது வரத்தகுந்த வஸ்து அல்ல, அது ஏமாத்துற வஸ்து. அதனால் வேண்டாம் வேண்டாம் என்று எங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடு அப்படின்னு இவ அத்தனை பேரும் சொன்னான். அதற்கு பதில் சொல்கிறா, இந்த கால தத்துவம் முடிந்தாலும் நான் அவனை கண்டால் அல்லது விடமாட்டேன் என்பதை இந்த மூன்றாவது பாசுரத்தினாலே தெரிவிக்கிறான். காலம் இழைக்கலல்லால் வினையேன் நான் இழைக்கின்றிலன். காலம் முடிந்து போனாலும் போகுமே தவிர நான் இழைத்து மீளுகிறேன் என்பது கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் திரும்பி வருவேன், இது இழைத்துடுவேன்னு அவன் வராட்ட போனால் கூட, காலமே முடிஞ்சு போனாலும் கூட ஒரு காலம் அது ஒரு காலம் கிடையாது. இந்த இடத்துல வினையேன்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள். துர்லபம் என்றாலும் மீள ஒண்ணாதான விஷயத்திலே ஆசை வைக்கும்படியான பாபத்தை பண்ணினேன். துர்லபம், அது கிடைக்கிறது துர்லபம், ரொம்ப கஷ்டம். ஆக அந்த மாதிரி ஒரு கிடைக்காது என்பதற்கு என்ன காரணம்னா நான் பண்ணியிருக்கும்படியான பாபங்கள். ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி எவ்வளமான மறந்துடு மறந்துடு மறந்துடுன்னு சொல்றங்க பாருங்க, அதை கேட்கிற பாப்பம் அது எனக்கு ஒன்று. அது அந்த பாப்பத்தை நீங்கள் சொல்லும்படியான வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நடக்குவதற்கு எனது ஒப்புக்கொள்ளாதபடிக்கு உண்டான பாபம். அப்படிப்பட்ட பாபத்தை பண்ணுவேன். கண்டுகொள்மின், கண்டுகொள்மின் உறுதிப்பாடு. அந்த எம்பெருமானை விட்டு பிரியாத தன்மையோடு இருப்பேன். எத்தனை காலமானாலும் அவனை பார்த்து விட்டுதான் நான் தரிப்பனே தவிர ஒரு காலம் நான் அதை விட்டு வரமாட்டேன். கொஞ்ச காலத்தில் நீங்களே பார்க்க போகிறீர்கள், பாருங்கள். இதை கேட்டவுடனே தோழியர்கள்லாம் சொல்கிறார், ஐயோ அவனாக வந்து நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அவனை போய் சேருவதற்காக பண்ணும்படியான பிரயத்னங்கள் எல்லாம் சேத்தன வர்க்கமாகிற நம் குடிக்கு
ஒரு பழி ஏற்படாதா? சிவச்சிரபூஷண திவ்ய சோஸ்திரத்திலே அவனை இவன் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம், அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம் என்று சொல்லியிருக்கும்படியான காரணத்தினாலே அவன் வந்து நம்ம அனுகிரகிக்கணும், நாம முயற்சி செய்யக்கூடாது. அப்படி நம்ம குடிக்கு ஒரு பெரிய குறை ஏற்படுமே என்று, அப்படி அவசியமான ஒரு வார்த்தை ஏற்படுமே, பழி ஏற்படுமே. அதற்கு உடனே இவள் சொல்றா, ஐயோ ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தானேன். லோகத்தில் அத்தனை பேர் என்னை தூஷணம் பண்ணிட்டான், ஞாலமறிய பழி சுமந்தேன், லோகமெல்லாம் தெரியும்படியாக நான் பழியை பெற்றிருக்கேன். இன்னமே என்ன, இன்னமே என்ன, என்ன காரணம் தெரியுமா? அஞ்சிரைய மடலாறிலே தூது விட்டார், மாசரு சோதியிலே மடலெடுக்க முயற்சி செய்தார் என்கிற பழி ஏற்கனவே இருக்கும்படியான சமயத்தில் இப்போ என்ன புதுசாக இந்த பழி, நான் முயற்சி பண்ணினேன் அப்படின்ற பழி என்ன? அது ஒன்றும் பெரிய பழியே இல்லை, பழியே இல்லை, எந்த விதமான இதுவும் கிடையாது. நன்னுதலீர், நுதல்னா நெற்றி, இந்த இடத்துக்கு என் முகம் வாடி கிடக்க உங்கள் முகங்கள் எல்லாம் ஒளிப்பெற்று விளங்குவது எப்படியா இது? என்னோடு சேர்ந்திருக்கிற நீங்களும் என்னை போல இருக்கணுமே தவிர நீங்கள் மட்டும் பளபளன்னு இருக்கிறது எப்படி? எப்படி? இன்னொரு வார்த்தை சொல்கிறா, கண்டே விடுவேன். பாருங்கள், எதற்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறான்னா வேற ஒன்றுமில்லை, அவனுடைய வடிவழகு தான் என்னை இப்பாடுபடுத்துகிறது. நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் கொண்ட கோல வளையோடு மாம கொள்வான். இந்த முகில் வண்ணனானுங்க எம்பெருமான் நீலமலர், அவனுக்கு பாருங்கோ நெடும் சோதி கூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன், நீலம் மலர் நெடு எல்லாம் சோதிக்கு விசேஷணங்களாக சொல்கிறோம். அப்படி அதனாலே நீல நிறத்தோடு எங்கும் பறந்திருக்கும்படியாக எல்லை காண ஒண்ணாக இருக்கும்படியான ஜோதி ஸ்வரூபத்தை உடையவன், அது சூழ்ந்திருக்கும்படி. ஆகையினாலே அப்படி அந்த முகில்வண்ணனுக்கு விசேஷணமாக சொல்லியிருக்கும்படியான சமயத்திலே அவனை சிக்ஷித்து சொல்லும்படியானதாக நாம் இருக்க வேணுமா? ஆகையினாலே அந்த கண்ணன் கவர்ந்து கொண்டு போன வளையையும் என்னுடைய மேனி நிறத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்வதற்காக இனிமேல் காலம் இருக்கிற வரைக்கும் நான் உறுதி கொண்டு லோகத்திலே என்னை என்ன பழி சொன்னாலும் நான் அதை விட்டு இருக்க மாட்டேன். எனக்கு என்ன நாணயம், எனக்கு என்ன நாணம், வெக்கப்படுறதுக்கு என்ன இது, வேண்டாம் அப்படின்னு விட்டார். சொன்ன உடனே அடுத்தது பாசுரத்தில் சொல்றார், கூட சென்னேன் இனியன் கொடுக்கேன் கோல்வள நெஞ்ச தொடக்கம் எல்லாம் பாடத் தொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன் மாடக் கொடிமதில் தென்குளந்தை வன்குடபால் நின்ற மாயக்கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழி வளவனை ஆதரித்தே. இந்த தசகமே ஆழ்வார் திருநகரியை சார்ந்த நவ திருப்பதிகளில் உண்டான திருக்குளம், பெருங்குளம்னு பேர் வழங்கிறது. அங்கே இருக்கிற பெருமாளுக்கே மாயக்கூத்தன்னு பேர். அந்த எம்பெருமானை ஈடுபட்டு சொல்லும்படியான பாசுரம். அதில் பாருங்க, கூட சென்னேன், இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்கிறா முன்னோர்கள். சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகு நின்னடிசில் வைப்பாரை நாடாயே என்ற விதத்திலேயும், நானேறப் பெறுகின்றேன் நரகத்தை நகனஞ்சே அந்த என்ற இடத்திலேயும்,
திருநாடு செல்வதற்கான விஷயத்தை சொன்னது போல இங்கேயும் அந்த திருநாடுவாகிற விஷயமே இந்த இடத்திலும் நமக்கு தேவையானதாக இருக்குமோ? ஓஹோ, நான் இப்பொழுதே திருநாடு போகப் போகின்றேன், இனி என் கொடுக்கேன். இங்கிருந்தால அதை இழந்தேன் இதை இழந்தேன்னு இழவு சொல்லணும். இன்னமே இழக்க வேண்டியதுன்னு என்ன இருக்கிறது? எல்லாம் இழந்தாச்சு. இது ஒரு பொருள், மொத்தத்தையும் இழந்தாச்சு. இனிமேல் ஒன்றுமே கிடையாது. இழக்க வேண்டியதுன்னு ஏதாவது இருந்தால் தானே. எல்லாம் மொத்தம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. துரியோதனனோடு சொக்கட்டா மாடுற சமயத்தில் அதை வச்சு இதை வச்சு, கிரீடத்தை வச்சு அதை வச்சு இதை வச்சு, ராஜ்யத்தை வச்சு தங்களையும் வச்சுண்டு கடைசியில் திரௌபதியும் வச்சு எல்லாத்தையும் மொத்தத்தையும் எழுது. இன்னுமே ஒன்றுமே இல்லைன்னு அந்த மாதிரி மொத்தத்தையும் இழந்தாச்சு. இன்னுமே என்ன இருக்குது? இதுதான் முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், நான் என்ன அவனோடு கலப்பதற்காக செல்றேன், அதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த சமயத்திலே நான் எல்லாத்தையும் இழந்த பின்பு இனி என் கொடுக்கேன், இனி இழக்க வேண்டியது என்ன உள்ளது? தென் குடபால் நின்ன மாயக்கூத்தனை தரித்து கூடாமல் சென்றேன். ஐயோ, அவனை அனுபவித்து அவனோடு கலந்து அவனோடு எல்லா விதமான அனுபவங்களும் பெறணும்னு நினச்சா என்னால் பண்ண முடியலையே. அதனால் அவனோடு கலந்து சம்ஸ்லேஷிக்க போனேன். அதை விட்டுட்டு நான் திருநாடு சென்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இப்படி அந்த ஆழிவலவனை ஆதரித்தே என்பதற்கு கூட சென்றேன் என்று அன்வயம் கொள்ளணும். ஆகையினாலே அப்படி நான் பரமபதத்துக்கு போய் இதுன்னு இங்கேயே எல்லா விதமான கஷ்டத்தையும் பட்டுட்டேன். கஷ்டப்பட்டாச்சு, இனிமே அங்கே போயாவது சுகப்படலாமேன்னு அப்படின்னு தான் நினச்சேன். ஆறாயிரப்படியில் பாருங்கோ, திருக்குழந்தையில் பரம உதாரமான மேலத்திக்கனே நின்றருளவனை ஆதரித்து கூட சென்றேன். இன்னொரு இடத்துல பாருங்கோ, மாயக்கூத்தன். இதற்கு பலபடியாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கா. விசேஷமாக அஸ்மத் சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகையில் ரொம்ப ஆச்சரியமாக அதுக்கு விவரணம் காட்டிருக்கார். அதை மொத்தத்தையும் சொல்லணும்னா முடியாது, ஆனாலும் சில விஷயங்களையாவது சொல்கிறேன். கீதையில் பாருங்கோ, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா என்று சொல்லி வச்சுட்டான். ஒரு குருவி பிணைத்த பிணை போலே மாயப்பிணை ஒன்று பிணைத்து வச்சிருக்கு. அதில் எல்லாரையும் மயக்கி கூத்தாடுபவன் கண். கூத்தாடுபவன் நம்ம வச்சு கூத்தாடுறான். அழகிலா விளையாட்டுடையாரவன். கேவலம் லீலையேவ பிரயோஜனம் லோகவத்து லீலா கைவல்யம். கேவலம் லீலையேவ பிரயோஜனம். அப்படி ஒரு கூத்து. இதுவும் இல்லாமல் அதே கீதையிலேயே பாருங்கோ, சம்பவாமி ஆத்மமாயையா, சங்கல்பமாகிற அதிலே பொருளில் சங்கல்பம் சம்பவாமி ஆத்ம மாயையா. அந்த அதில் என்ன சங்கல்பம் என்ன அர்த்தம்? மாயையினாலே திருவாவதாரங்கள் செய்து அவற்றிலே பாருங்கோ, குடக்கூத்து, மரக்கூத்து, மரக்கால் கூத்து, குறவை கூத்து, மாயக்கோலப்பிராந்தன் செய்க நினைந்து மனங்குழைந்து நேயத்தோடு கழிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே. அது மட்டுமா, சூட்டு நன்மாலகள் துயன வேந்து விண்ணோர்கள் நன்னீராட்டி
அந்தூபந்தரா நிற்கவே எங்கு ஓர் மாயினால் ஈட்டியவண்ணை தொடு உண்ணப் போந்து இவிலேற்று வந்து உன் கோட்டில ஆடிரர்தம் கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. அப்படி நம்மால் நினைக்க முடியாத மாயக்கூத்தை எல்லாவற்றையும் செய்பவன் என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்கோ. தீபிகையில் இருக்கிறத சொல்கிறேன். வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை விற்பனை ஏட்டு அதனோத கேட்டு கேட்டு நிற்பது புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புறபர யாழவ செய்ய வல்ல மனை தோறும் செல்வது உரகவைத்தொடு குடத்தொரு வெண்ணை உரிச்சி உடைத்திட்டு போந்து அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வது இல்லம் புகுந்தன் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்குருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்ல நாவல் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிப்பது ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் இருந்து வலதுகில் கைக்கொன்று காற்றில் கடியனாய் ஓடி அகம் புகுவது வண்டவர் பூங்குழலார் துகில் கைக்கொண்டு விண்டோய் மரத்து ஏறுவது மற்றொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவ கீறி நிச்சலும் தீமகள் செய்வது தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடுவது ஒளியாவெண்ணை உண்டான் என்று உரலோடாச்சு ஒன்கையிற்றால் விளியாவார்க்க வாப்புண்டு விம்மி அழுவது கஞ்சனும் காளியனும் களிறு மருது பெருதும் வஞ்சனையில் மடிய வளருவது ஆயனாகி ஆயர்மங்கை வயதோள் விரும்புவது கொன்னெடுத்தானதை காத்து கோவலனாய் குழலூதி ஊதி கண்ணுகள் மேய்த்து தன் தோளோடு கலந்துடன் வருவது சீமாலை கணவனோடு தோழமை கொண்டு சாமார் அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டது நாரிய சாந்தம் நமக்கர் அல்கென்ன தேறி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனை உள்ளே ஒடுங்க ஏற உருவியது வார்கடாவரி யானமாமலையின் மறிப்பினை கூடது துருட்டி ஊர்கள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு போர்கடாவரசர் புறக்கிட மாவனமிசை கஞ்சனை தகர்த்தது பொய்ச்சூதில் தோற்ற புடையுட மன்னர்காய் பாரதம் கை செய்து பற்றலர்விய கோல் கையில் கொண்டு மலபுர தோல் மன்னவரும் மார்தரும் மற்றும் பலர் குலைய நூற்றுவரும் பட்டடிய பார்த்தன் செலவளைய திண்டேறு மேல் முன்னின்றது பாழியால் மிக்க பார்த்தனுக்கருளி பகலவன் ஆழியாளன் நங்காழிய மறைத்தது கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் சேனையில் இருளம் அவித்தது மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதிவித்த தக்கனையா உருவே கொடுத்தது படர்புகழ பார்த்தனும் வைதிகனும் உடையரே திண்டேர் கனவி சுடரொளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தது முதலான மாயக்கூத்துக்கள் பலவும் இங்கு அனுசந்திக்க உரியவை. திவ்யாதிபிகள் இருக்கிறது. மாயக்கூத்தன் ஆடல் பரவ உயர்ந்த வெல்போர் ஆழி வதவனை ஆதரிப்பேன். எம்பெருமான் தன் மீதே ஏறி அப்படி எழுந்தருளும்படியான சமயத்திலே அதை நினைத்து கொண்டு அப்பா எம்பெருமான் மேலே ஏழ்றானே அதனாலே சந்தோஷத்திலே அப்படியே ரெக்கை அப்படியே இப்படி 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 விரிச்சு அது அந்த கருடனுடைய இயல்பான நிலை. அதைத்தான் ஆடல் பறவை. அந்த திருவாழியாழ்வான் எப்படிப்பட்டவன் பாருங்கோ, வெல் போராழி, ஆடல் பறவை உயர்த்த வெல் போராழி. விடுத்த திசை கருமன் திருத்தி திருவோண திருவிழவு. அந்த திருவாழியாழ்வன் என்ன வேலையை சொன்னாலும் அதை செய்வான். வெற்றியோடு திரும்புவனை தவிர தோல்வியே கிடையாது. அதனால தான் வலவன், ஆழி வலவன். இன்னொரு அர்த்தம் சொல்றார், வலத்திலே உடையவன், வல்லவன் ஒரு அர்த்தம். அந்த திருவாழியை செலுத்த வல்ல சக்தி உடையவன் அர்த்தம். அப்படி ஆதரித்து நான் பரிசழிந்தேன் என்று புலம்புகின்றாள். அடுத்த 5வது பாசுரத்திலே ஆழி வலவனை ஆதரிப்பும் ஆங்கவன் நம்மில் வரவுமெல்லாம் தோழியர்கள் நம்முடையமேதான் சொல்லுவதோ இங்கரியதுதான் ஒழிதோர் ஒளி உருவனாகா நன்குணர்வார்க்கு முணரலாகா சூடலுடைய சுடர்கொளாதி தொல்லையஞ்சோதி நினைக்குங்காலே. நங்கைகளே,
தோழிமார் சொல்றா, நங்காய் ஆழி வளவனை ஆதரித்து பரிசெல்லாம் இழந்தேன்னு நீயே சொல்றாயே, அவனை ஆசைப்பட்டார் படும்படியான கஷ்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு எதுவுமே கிடைக்காமல் இருக்கும்படியான நிலையிலே அவனை ஆசைப்பட்டு வருந்துவதை விட ஆசையை மறந்து மகிழ்ந்திருப்பதுதான் நல்லதுன்னு தோழிமார்கள்லாம் சொல்கிறான். அதற்கு இந்த பாசுரம் பதில் சொல்லுகிறாள் ஆச்சரியமாக. லோகத்தில் பாருங்கோ, ஆசைப்படுறவாளுக்கு அத்தனை வஸ்துவும் கிடைக்கிறதா? கிடைக்காது. ஆனால் அவள் ஆசைப்படுறதெல்லாம் என்னென்னமோ விஷயங்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. நான் ஆசைப்படுறது எம்பெருமான் ஆசைப்படுறேன். பெருமாள் திருமொழி சொல்கிறாரோ இல்லையா, பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவென்றழைக்கின்றேன் பேயனாயொழிந்தேன் எம்பிரானு. நான் வேற விஷயத்தை ஆசைப்படலையே. அவன் ஆசைப்படுறது இன்னைக்கு நேத்தா? நான் ஒத்தி தான் புதுசாக ஆசைப்படுறேனா? நாம் ஆசைப்படுறதும் அவன் நம்மோடு கழிப்பதுவதும் கலந்து பரிமாறுவதும் எத்தனையோ காலமாக நடந்துட்டுருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அவன் அரியவன், அவனை ஆசைப்பட வேண்டா என்று நீங்கள்லாம் சொல்லுவது உங்களுக்கு தகுதி அல்ல. அதுக்கு சமாதானம் சொல்கிறா பாருங்கோ. என்னோடு கலந்து பரிமாறும்படியான நீங்கள் என்னைப் போலே எம்பெருமானிடத்திலே பிரீத்தியுக்தர்களாக இருக்க வேணும். அப்படி இல்லாமல் அவன் தான் வரலையே, அவனை மறந்துடுன்னு சொல்கிறாங்களே, என்ன இது? தோழிகளே, ஆழி வளவனை ஆதரிப்பும் ஆங்கவன் நம்மில் வரவுமெல்லாம் கூறாராடி வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் தாமரனில் வாசத்தடம்போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே என்று நான் அலற்றுவதும் அவனை அழைப்பதும் அழைத்தபடியே அவன்தான் நம்போல்வாருடைய இல்லத்துக்கெல்லாம் தேடி வருவதும் உண்டானது தானே. எல்லாம் இதோடு நிறுத்தாமல் எல்லாம் என்னன்னா வருகிறவளவு மட்டும் இல்லாமல் வாய்விட்டு சொல்லுவது, வந்த பிற்பாடு அவன் செய்யும்படியான செயல்கள் ஒன்றா ரெண்டா பன்னியுரைக்குங்கால் பாரதம், பெரிய பாரதத்தை போல பெருசு. ஆகையினாலே என்ன பண்ணுறா பாருங்கோ, முற்றம் புகுந்து முறுவல் செய்து நிற்பதும் பந்து பறித்து துகில்பத்து கீறி படுது செய்வதும் குழறு பூவையோடும் கிளியோடும் குழகுவதும் மையலேற்று மயக்க பேசுவனவும் செய்வனவும், இதெல்லாம் என்ன சொல்ல முடியுமா? எல்லாம் இதில் தான் அடங்கிடும். எல்லாம் நம்முடையதான். நம்மை தோற்றி புதிதாக ஏற்பட்டவை அல்ல. சொல்லுவதோ இங்கு அரியதுதான். அதற்கு சொல்றதுக்கு வார்த்தை இருக்கிறதா? அதுக்கு வார்த்தை இருக்கா? நீங்க சொல்ற வார்த்தை தகாத வார்த்தை, சொல்லத்தகாத வார்த்தை. அவனை ஆசைப்பட வேண்டாம்னு சொல்றங்களே, ஐயோ அரியது இப்படி சொல்லலாமா?
நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் கேட்கக்கூடாது. நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் கேட்கக்கூடாது. நன்குணர்வார்க்கும் உணரலாகா சூழலுடைய நன்குணர்வார்க்கும் ஒருவனென்று சூழலுடைய சுடர்கொளாது தொல்லையஞ்சோதி நினைக்குங்காலே. இந்த இடத்துல நம்பிள்ள ஆச்சரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அவன் கிட்ட அரியவனாயிருக்கிறமை இல்லையோவென்ன, அதுதானும் நான் சொல்ல கேட்க வேண்டவோ உங்களுக்கு. அவன் கிட்ட அரியவனாயிருக்கிறமை இல்லை. அவன் கிட்ட அரியவனா இல்லை, அதை போய் நான் சொல்லணுமா? எவ்வாயால் கேட்கணுமா? நீங்கள் என்னன்னா, எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ளும்படியான மகா மேதாவிகளும் அறிய புகுந்தாலும் அறிய புகாதபடி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு சொல்கிறது, அகம்வேத்தி மகாத்மானம் என்பது எல்லாம் இதற்கு பொருந்துமான்னா, லோகத்தில் சில பேரை பிரம்மவத்திகள்ன்றோம். அது எப்படி சேரும்னா, ஊழிதோர் ஊழி ஒருவனாக நன்குணர்வார்க்கு உணரலாகாதவன் என்று அறியும்படியானவர்கள் பிரம்மவித்துவர்களா, தத்துவவித்துவர்களா? அப்படி சொல்லலாமான்னா, எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்று நிஷ்கரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சூழலுடைய சுடர்கள், சூழலுடைய அந்த சூழல் சூழ்ச்சி, அது பெரிய யந்திரம். யந்திராரூடானி மாயையா, அந்த சுடர்கள் ஆதி தொல்லையஞ்சோதி நினைக்கும். ஐயோ, தொல்லை அம்சோதி நினைக்குங்கால், அதை ஆராய புகுந்தால் சொல்லுவதோ இங்கு அரியது. சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அரியவர் வஸ்துவானும் அதை தடுப்பாருண்டோ? கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். 6வது பாட்டில் தொல்லையஞ்சோதி நினைக்குங்கால் என் சொல்லளவன் இமையோர் தமக்கும் எல்லை இலாதன கூழ்ப்பு செய்யும் அத்திரன் நிற்கயம் மாம கொண்டான் அல்லி மலர் தண்டுழாயும் தாரான் ஆர்க்கிடு கோவினி பூசல் சொல்லீர் வள்ளி வளவயல் சூழ் குழந்தை மாமலர்கண் வளர்கின்னமாலே. மறுபடியும் தோழியானவள், அப்பா நீ சொல்கிறபடி அவன் எளியன் அல்லன், அருமைப்பட்டவனே அப்படின்னு சொன்ன உடனே தோழி, அவன் அரியனானால் என்ன, எளியனானால் என்ன, எந்த விதமான நிலையிலும் அவன் தன்னையே வாய்வெறியும்படியாக நான் இருக்கணுமே தவிர, அவனை எப்போவும் நினச்சிண்டு அவனை வாய் வரும்படியாக பண்ணிட்டான். அவன் வீட்டு வாசலில் போய் கூப்பிடாமல் சம்பந்தமில்லாத வாசல்லே கூப்பிடுவதற்கு பிரசக்தி இல்லை. நினைக்குங்கால் தொல்லையஞ்சோதி, நினைக்குங்கால் ஆராய்ந்து சொல்ல புகுந்தால் அவன் எப்படிப்பட்டவன்? விலட்சணமான விக்கிரகத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் என்று சொல்லலாமே தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அவனுடைய அருமையை நாம் சொல்லும்படியானது இருக்குமா? இல்லை. என் சொல் அளவிலே சொல்ல முடியாது. ஒரு அபலையாகிற நான் எப்படி சொல்ல முடியும்? இமையோர் தமக்கும் எல்லையில்லாதன கூழ்ப்பு செய்யும். கூழ்ப்புன்னா சம்சயம், சந்தேகப்படும். பாருங்க, இமையோர் தமக்கும் தேவர்களாலேயும் நிஷ்கர்ஷிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய எல்லையில்லாதன கூழ்ப்பு செய்யும். அப்படி அவர்களாலேயே முடியாதுன்னா என்னால் எப்படி முடியும்? மகாபாரதத்திலே மோட்ச தர்மத்தில்
பிரம்ம ருத்ர சம்வாதத்திலே ருத்ரனை நோக்கி பிரம்மன் சொல்கிறான், தவாந்தராத்மா மம சய சான்யே சேவி தேகி சம்ஞகாஹ சர்வேஷாம் சாட்சி பூதோசௌ நாக்ராஹ்யகா கேனசித் குவசித். உனக்கும் எனக்கும் மட்டுமல்லாமல் சகலவிதமான தேகிகளுக்கும் அந்தராத்மாவாயும் சாட்சியாயும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை யாரும் ஒரு விதமாகவும் அறிந்து கொள்ள முடியாது. இமையோர் தமக்கும் எல்லைதான அவனை போய் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. பிரமன் முதலான தேவர்களாலேயே முடியாதுன்னா அத்திரம் நிற்க எம்மாம கொண்டான், எம்மாமை கொண்டான். அப்படிப்பட்டவன் என்னுடைய அப்படி மேன்மை கிடக்கும்படியான அவன் தன்னுடைய வடிவடையெல்லாம் காட்டி என் நிறத்தை கொண்டான். அல்லி மலர் தண்டுழாயும் தாரான். சரி, தான் வராவிட்டாலும் தன்னோடு ஸ்பர்சமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையாவது தந்து என்னுடைய குறையை போக்கலாமே. அதுவும் பண்ண மாட்டேன்றான், அதுவும் பண்ண மாட்டேன்றான். ஒரு ஈட்டு ஸ்ரீசுக்தி, ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி. அது செய்தானாகில் பூவிக்கிட்டோம் போலும் என்றிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஸ்ரீசுக்தி. குடும்ப வாழ்க்கையிலே தலைவனும் தலைவியும் கூடியிருந்து மகிழ்ந்திருத்தல், இது எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு இல்லாமற் போனால் நாயகன் மனசுக்கு கஷ்டப்பட்டு பிரிந்திருந்தான் என்றால் நாயகி அந்த பெண் பிள்ளையை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போயிட்டதுனால அவள் என்ன சுமங்கலியாக தான் இருப்பாள். சுமங்கலிக்கு ஒரு விதமான குறைவும் கிடையாது, எந்த விதமான குறைவும் கிடையாது. ஆனால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாளா? இந்த பெண் பிள்ளைக்கு மகிழ்ச்சி உண்டா? ஐயோ, கணவரை விட்டு பிரிந்து இப்படி இருந்துருக்கோம், என்ன சௌமங்கள் சௌபாகியத்தோடு இருந்தாலும் என்ன அவரோடு கலந்திருந்தால் உண்டான பெருமை நமக்கு உண்டா? அதான நினைப்பர். ஆகையினாலே அப்படி அவள் குறையோடு நெருந்தாலும் கூட நல்ல சேலைகளையும் மஞ்சள் பூசிக்கொள்வதும் பூச்சோடி கொள்வதும் ஏதாவது குறை உண்டா? அதெல்லாம் ஒரு குறை, மகிழ்ச்சியே கிடையாது. அதுபோல எம்பெருமான் சம்ஸ்லேஷித்து ஆனந்தப்படுத்தாமல் போனாலும் அல்லிமலர் தண்டுழாய், சின்ன பூ, ஒரு துழாய், சின்ன துளசி கொடுத்தா கூட அதை வச்சு நான் சந்தோஷப்படுவேன், அதை வச்சு சந்தோஷப்படுவேன். ஐயோ, அக்கேடுமில்லையே ஆர்க்கொடுகோ இனி பூசல் சொல்லீர். நான் யார் வீட்டில் போய் நம்ம கஷ்டப்படுத்துகிறவன் வீட்டில் போய் கூப்பிடாமல் வேறு வீட்டுக்கு போக முடியுமா? வேறு இடத்துக்கு போக முடியும். என்னென்னா பாத்திவிரத்தியம். எம்பெருமானை விட்டு மற்றொரு இடத்துக்கு போக முடியாதோ இல்லையோ. பதிவிரதா தர்மம், பதி பத்னி பாவ சம்பந்தம். ஆகையினாலே சம்பந்தமில்லாதவர்கள் வீட்டில் போய் நாம் கூழ முடியுமா? வள்ளி வளவயல் சூழ் குழந்தை மாமலர்கண் வளருகின்ற மாலே, சூழ் குழந்தை மாமலர்கண் வளருகின்ற மாலே. அப்படி அந்த திருக்குழந்தையிலே இருக்கக்கூடிய அடியவர்களுக்காகவே இருக்கக்கூடிய
கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே என்று திருமழிசையாழ்வார் சொன்னபடி எழுந்திருந்த எம்பெருமானை அப்படியே இரு என்று சொல்ல உத்தான சாயியாக இருக்கும்படியான அவன் யாருக்காக? அடியவர்களுக்காகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய தாமரை திருக்கண்கள் என் விஷயத்திலே அறற காண்கிலேயே இது என்ன குறை, என்ன குறை, என்ன குறை. இந்த இடத்துல தீபிகையில் ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சியான விஷயம். கீழ் 4வது பாட்டில் மாடக்கொடிமதில் தென் குழந்தை, அது மாதிரி இங்கேயும் வள்ளி வளவயல் சூழ் குழந்தை என்று அந்த பெருங்குளத்தை பற்றி தான் இருக்கணும்னு சில பேர் கூறினர்களாம். அது பொருந்தாது. தாத்தா எழுதுகிறார், திருக்குழந்தையில் நின்ற திருக்கோலம், திருக்குழந்தையில் சயன திருக்கோலம், தென் குழந்தை வன்புடபால் நின்ற மாயக்கூத்தன் என்று நின்ற மாயக்கூத்தன், குழந்தை மாமலர் கண் வளர்கின்ற மால் இங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் திருக்குழந்தையினுடைய அனுபவம் தான் சொல்லப்பட்டது, திருக்குழந்தை அனுபவம் அல்ல என்று சொல்லி 7வது பாசுரத்திலே மாரரி கேசவன் நாரணன் சீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்றென்று ஓலமிட என்னை பண்ணி விட்டிட்டு ஒன்று முருவும் சுவடும் காட்டான் ஏலமலர்குடல் அன்னமீறுகாள் என்னுடைய தோழியருகாள் என் செய்கேன் காலம் பல சென்னும் காண்பதானை உங்களோடு எங்கள் இடையில்லையே. அந்த எம்பெருமானை காண்பது அரிது, ஆனால் அவனை விட்டு விடுவதே நல்லது என்று உறவு முறையார் எல்லாரும் சொல்ல உடனே பதில் சொல்றா பராங்குச நாயகி, அவன் திருக்குணங்களே அகப்பட்டிருக்கும்படியான நான் எத்தனை காலமானாலும் எவ்வளவு காலமானாலும் நான் ஒரு காலம் அவனை விடமாட்டேன். அப்படி அவனுடைய சம்பந்தத்துக்கு உங்களோடு இருக்கக்கூடிய தடையாக இருப்பதன்னா உங்களுடைய சம்பந்தத்தை விட்டு விடுவேன். அதுதான் அதில் சொல்றார் பாருங்க. அந்த ஒவ்வொரு திருநாமமும் மாலரி கேசவன் நாரணன் ஸ்ரீ மாதவன் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை எடுத்து சொல்லுவது. மால் அடியார் பக்கலிலே வியாமோகம் உடையவன், மாலாய் பிறந்த நம்பி, அவன் என்பேலும் நல்ல மாலோடு வியாமோகத்தோடு கூடியவன். அரி நம்மிடத்திலே விரோதி கனத்திருந்தாலும் விரோதம் கனத்திருந்தாலும் அதை தன்னுடைய சங்கல்பத்தாலே போக்கிட வல்லவன். விரோதியை பற்றி நாம் என்னத்துக்கு கவலைப்படணும்? கேசவன் மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் விந்தாழ களிவண்டெங்கும் கலந்தாற்போல் கமழ் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட, அந்த கேசத்தை அருமையான கேசத்தை காட்டி ஸ்னிக்த நீல குட்டில குஞ்சரகா என்று சொல்லும்படியான ஆச்சரியமான கேசத்தை காட்டி தன்னை இப்படிப்பட்ட அழகை நினைத்து புலம்புபவளே பரங்குச நாயகி என்று உணரமாட்டானா? பதறி ஓடி வரமாட்டானா? அதனால தான் கேசவன் கிளேச நாசகன் கேசவன். நாரணன்
இதுக்கு பலவிதமான பொருள்கள் இருக்குது. முமுட்சுப்படியிலே துவயப்பிரகரணத்திலே புருஷகார பலத்தாலே சுவாதந்திரம் தலை சார்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயணபதம். அவையான வாத்சல்யமும் சுவாமித்துவமும் சௌசீல்யமும் சௌலபியமும் ஞானமும் சக்தியும். ஆகையினாலே ஆசிரித வாத்சலன் என்கிறதுனாலே முக்கியமானவன் ஆசிரித வாத்சல்யன் என்பதுதான் இந்த இடத்துல. ஸ்ரீமாதவன் பெரிய பிராட்டு விழாடு சம்பத்தினாலே திருக்குணங்கள் வெளிக்கொணர்ந்தவன். கோவிந்தன் அண்டினவர்களுக்கு கையாளாக இருக்குவன். வைகுந்தன் எல்லா விதமான கீழ்ச்சொன்ன குணங்கள் எல்லாம் நிரம்பெறும்படியான பெருமை பெற்றவன். இப்படி நிரந்தரமாக சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட அவனை பேசி விட்டுடுன்னு எல்லாரும் சொல்ல, அதைத்தான் சொல்கிறா, அவளை கண்டே தீருவேன், இதம் சொல்லி என்னை மீட்க வேணும்னால் அதை உங்களை விடுவனே தவிர அவனை விட மாட்டேன், உங்களை விடுவனே தவிர அவனை விடமாட்டேன்னு சொல்லிவிட்டார். ஆகையினாலே அப்படிப்பட்ட 7வது பாட்டை முடித்து 8வது பாட்டுக்கு வருகின்றார். இடையில்லையான் வளர்த்த கிளிகாள் பூவகள்காள் குயில்காள் மயில்காள் உடையனம்மாமையும் சங்கும் நெஞ்சம் ஒன்றுமொழிய ஒட்டாது கொண்டான் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெற்பம் அவனணிய கடையறப்பாதங்கள் விட்ட பண்ணை அன்னி அவனவை காண்கொடானே. இப்பதிகத்திற்கு இப்பாட்டே உயிர்நிலையான பாசுரமாக இருக்கிறது. புறம்புண்டான பற்றுக்கள் சிறிதும் இல்லாமையை தெரிவிப்பதென்றோ இத்திருவாய்மொழிக்கு முக்கியமான பிரமேயம். அது இப்பாட்டிலே பூர்த்தியாக உள்ளது. கீழ்ப்பாட்டில் உங்களோடு எங்கள் இடையில்லையே என்று தோழிமாரோடு உறவறுத்தமை சொல்லிற்று. எப்பொழுது நீங்கள் எம்பெருமானை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்களோ உங்களோடே எங்களுக்கு உறவு இல்லை என்று அந்த லீலோபகரணங்களிலும் அநாதரம் உண்டானமை சொல்லுகிறது. இப்பாட்டிலே அந்த லீலோபகரணங்களால் பிறக்கும் ரசமெல்லாம் தனக்கு எம்பெருமானாலே பிறக்கும் என்பது தோன்ற விதத்திலே முதலடியானது அமைந்துள்ளது. யான் வளர்த்த என்பது கிளிகளிற் போலே குயில்களிலும் மயில்களிலும் அன்வயிக்கும். யான் வளர்த்த கிளிகள், யான் வளர்த்த குயில்கள், யான் வளர்த்த மயில்கள் என்று அப்படி அன்வயித்து கொள்ள வேண்டும். இவ்விடத்திலே ஆறாயிரப்படியுடைய ஸ்ரீசூக்தி மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. தன்னை பிரதிபந்திக்கிற அன்னமாரோடும் உறவரச் செய்யும் அவனை காணாதொழிந்தவாறே தான் வளர்த்த தன்னுடைய லீலோபகரணமான கிளிகள் பூவகள் குயில்கள் என்கிற இவற்றோடுள்ள சம்பந்தம் ஆகாதே அவனை காண்கைக்கு பிரதிபந்தகம் என்று பார்த்து அவற்றை நோக்குச் சொல்லுகிறாள். அன்னைமாரோடும் மற்றையோர்களும் உறவரச் செய்தேயும் கீழ்பாட்டில். அப்பொழுது கூட இவாளெல்லாம் விட்டுட்ட, அப்படி இருக்கச்சே நான் எதற்காக இப்படிப்பட்ட தான் வளர்த்த லீலோபகரணங்களான கிளிகள் பூவகள் குயில்கள் மயில்கள் இவர்களோடு சம்பந்தம் அவனுக்கு காண்கைக்கு எந்த விதமான பிரதிபந்தகம் என்று பார்த்து அவனை காண்பதற்கு எந்த விதமான பிரதிபந்தகமும் இருக்காது. ஆகையினாலே அவற்றை நோக்கி சொல்லுகிறார்கள். இந்த சரீர சம்பந்தங்கள் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் எல்லாரும் என்ன எம்பெருமான விஷயத்திலே விரோதமாக இருந்தால் மொத்த பேரையும் விட்டுடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி விட்டுட்டாள். இப்போ பாருங்கள், இந்த கிளிகள் வளர்த்த கிளிகள் குயில்கள் மயில்கள் பூவகள் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுகிறாள். ஆச்சாரிய ஹிருதயத்திலே
153வது சூத்திரத்திலே கண்வலைப்படாது அகவலைப்பட்டு என்று தொடங்கும்படியான அந்த சூர்ணையிலே பராபிமானத்திலே ஒதுங்கின நம்பிக்கு அன்பர் தலைமீதடிப்பொடி உடையவர் உடையார் போல்வாரை கிளி பூவை குயில் மயிலென்னும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவாபதேசபரமாக. தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆழ்வான் ஆண்டான் எம்பார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் முதலானவர்களைப் போல்வாரை கிளி பூவை குயில் மயிலாகச் சொல்லுவதாக அவ்விடத்திலே நமக்கு காண கிடைக்கிறது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் சேருவது நமக்கு உபாதாயம் கண்டிப்பாக தேவை, அது தியாஜ்யம் அன்று. அவ்வாறு இருக்கும்படியான சமயத்திலே இவற்றோடு சங்கம் அற்றதாக சொல்லுகிறது. எதற்கானா அதுதான் ஒரு கேள்வி பெறுகள். சரி, அப்படி இருக்கச்சே இவைகளோடு ஒரு சங்கம் அற்றதாக சொல்லுகிற விது எதற்காக என்றால், சரணாகதி கத்தியத்திலே பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்தானி தனதான்யானி க்ஷேத்ராணி கிருகாணி ச சர்வதர்மாச்ச சத்யச்ச சர்வ காமாம் சதாட்சரான் லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அவ்ரஜம் விபோ என்று சொல்லுக. ஒரு அந்த வரிசையிலே குருக்களையும் உட்பட தியஜித்ததாக சொல்லப்படுகிறது. தன்கிரவில் தாளினகள் தன்னில் அன்பொன்றில்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயகோன் இன்பமிகு வெண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான் ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு என்றும் ஞானமனுட்டானமிவை நன்றாகவே உடையனான குருவையடைந்த கால் மாநிலத்தீர் தேனாறு கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தரும் என்று இந்த 2 பாசுரத்தினாலே உபதேசரத்தின மாலையில் அருளி செய்தபடி ஆச்சாரிய சம்பந்தமே முக்திக்கு முதற்காரணமாக இருக்கும்படியான சமயத்திலே ஆச்சாரிய சம்பந்தத்தையும் குறைத்து கொள்வதாக சரணாகதி கத்தியத்திலே பிரமாணம் கூறலாமா? குருனு சந்தியஜ்யா என்று சொல்லியிருக்கிறதேன்னு கேட்கிறார்கள். அதற்கு என்ன வியாக்கியானம்னா, அவர்களை மொத்தமாக விட்டுவது இங்கு விவக்ஷிதம் வந்து மாதாபிதாக்களையும் ஆச்சாரியர்களையும் புத்திரமித்ராதிகளையும் பகவத் விபூதிகளாக கருதுகிறது என்பதுவே தவிர மற்ற விதமாக இல்லை. இவர்கள் அத்தனை பேரும் கீழே தெரிவித்தவர்கள் அத்தனை பேரும் பகவத் பாகவத அனுபவ விரோதிகளாகில் இவர்களை சர்வாத்மனா தியஜிக்கவும் தேவைதான். அதத்தான் குரோஹோ அப்யவலிப்தஸ்ய காரியா காரியமஜானனதா உத்பதம் பிரதிபன்னஸ்ய சத்யஸ்தியாகோ விதீயதே என்று ஒரு ஆச்சரியமான பிரமாணமாது நமக்கு காண கிடைக்கிறது. பூவைகள் என்று பன்மை சொல்லிலே பூவைகாள் என்றாகும். ஆனால் பூவைகள் காள் என்று சில பேர் சொல்லுவா, அது தவறு. இது எப்படின்னா, இந்த வடவழி வேதத்திலே வரப்போகும்படியான பூவைகள் என்பதுதான் சம்பிரதாயம், பூவைகாள் என்பது அசம்பிரதாயம். உடையனம் மாமயம் சங்கும் நெஞ்சும் ஒண்ணு மொழிய ஒட்டாது கொண்டான். உடையன்ன நம்முடைய, நம்மிடத்தில் சர்வாபகாரம் பண்ணினான். நம் மாமையும் எல்லாம் பாருங்க, எல்லாம் மொத்தத்தையும் மாமையும் சங்கும் நெஞ்சும் ஒன்றும் ஒழிய எல்லாத்தையும் மொத்தத்தையும் சர்வாபகாரம் பண்ணிவிட்டான், எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். ஒட்டாது கொண்டான், ஒன்றுத்தையும் விடாமல் சேஷமில்லாமல், ஏதாவது கொஞ்சம் வச்சிருந்தா கூட இல்லை, எல்லாத்தையும் மொத்தத்தையும் இது பண்ணிட்டான். அப்படி எல்லாத்தையும்
விட்டுட்டு கடையற பாசங்கள் விட்ட பின்ன எண்ணி அவனவை காண்கொடானே. இந்த இடத்துல ஈட்டிலே அவன் சுனையுடையவன், புறம்பே ஒரு விஷயத்திலே நசை கெடுக்க சுவானுபவத்தை காட்டிக்கொடான், பின்னாட்டாதபடி சவாசனமாக பாக்கியருச்சி போகஸ்தானங்களை காட்டிக்கொடான் என்று. அதை பாருங்கோ, அவன் சுனையுடையவன், அவனுக்கு சுணக்கேடன் அல்ல, அவனுக்கு நன்றாக சுனை இருக்கிறது. ஆகையினாலே புறம்பே ஒரு விஷயத்திலே நசை கிடக்க, வேறு ஒரு விஷயத்திலே நமக்கு ஆசை இருக்க சுவானுபவத்தை காட்டிக்கொடான். நமக்கு வேற ஒரு விஷயத்தில் எண்ணம் இருந்ததுன்னா தன்னுடைய அனுபவத்தை அவன் காட்டி கொடுக்க மாட்டான். அவனுடைய அனுபவத்திலே நமக்கு எண்ணம் இருந்தால்தான் அவன் நமக்கு காட்டி. என்ன காரணம்னா, இதையும் வச்சுண்டு அதையும் வச்சுண்டு இந்த சாதாரணமாக சில மாத்துவாள்லாம் சொல்லுவான்னு எங்கள் திருப்பதி சுவாமி அடிக்குள்ள சொல்லுவார். சாக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம், சாக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம், அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அப்படி இருந்தாலும் எம்பெருமான் திரும்பி பார்க்க மாட்டான், அவனை மட்டும்தான். ஆக எப்படின்னா, எம்பெருமானை தவிர மற்றொருத்தரை பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களைத்தான் அவன் இது பண்ணுறான். பின்னாட்டாதபடி சவாசனமாக பாக்கிய ருச்சி போகஸ்தானங்களை காட்டி கொடான். இந்த பாக்கிய ருச்சி போகஸ்தானங்கள் எதையுமே காட்ட மாட்டான். எதற்காக? அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது என்று ஈட்டில். அப்படி உடையனம் மாமையும் சங்கும் நெஞ்சும் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெற்பும் அவனடிய கடையறப்பாசங்கள் விட்ட பண்ணி அவனவை காண்போம். அதை எனக்கு காண கொடுக்க மாட்டான். பாருங்க, எது எது பாருங்க. அடையும் வைகுந்தமும், இங்கிருந்து சென்று சேரும்படியான வைகுந்தமும், பார்க்கடலும் திருப்பார்க்கடலும், அஞ்சன வெற்பும் திருவேங்கடமலையும், கடையறப்பாசம் சவாசனமாக விட்டொழித்தால்லது அப்பெருமான் அத்தலங்களை காணக்கூடான். ஆகையினாலே அது எல்லாத்தையும் பரிபூர்ணமாக விட்டு உங்களோடு எங்களுக்கும் உறவில்லை, ஆகையினாலே உங்களையும் விட்டுட்டேன்னு சொல்லி இந்த 8வது பாசுரத்தை பூர்த்தி பண்ண உடனே அடுத்த பாசுரம், காண்கொடுப்பான் அல்ல நார்க்கும் தன்மை கைசையப்பாலதோறு மாயந்தன்னால் மான்குரல் போல வடிவு காட்டி மண்ணும் விண்ணும் நிறைய மலர்ந்த சேன்சுடர் தோள்கள் பல தழைத்த தேவபிரார்க்கென் நிறவினோடு நான் கொடுத்தேன் இனி என் கொடுக்கேன் என்னுடைய நன்னுதல் நங்கமீர்காள். கீழே 8வது பாட்டிலே கடையறப்பாசங்கள் விட்டபின்றி அவனவை காண்கொடான் என்று தலைவி சொன்ன வார்த்தையை பார்த்து, நங்காய், எங்களோடு உறவை வேணுமானால் நீ விட்டு தொலைக்கலாமே, ஆனால் அவன் காட்சி கொடுப்பது என்பது கிடையவே கிடையாது. ஆத்மாவையும் ஆத்மீயங்களையும் இன்னமும் இழக்கணுமா? இன்னமும் இழக்கணுமா? இன்னும் என்ன, எல்லாம் மொத்தத்தையும் இழந்தாச்சு. இன்னும் தாய்மார்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்கிறான். உடனே பதில் சொல்கிறா பராங்குச நாயக்கி, இவையெல்லாம் பண்டே இழந்ததன்றோ. என்னைக்கா இழந்த? என்னைக்கோ இழந்தாச்சு. இன்னமும் இழக்க என்ன இருக்கிறது? இன்னும் என்ன இருக்கு இழக்கிறதுக்கு? மொத்தத்தையும் விட்டாச்சு, மொத்தத்தையும் விட்டாச்சு. ஆகையினால ஒன்றும் ஒரு விதமான இல்லை. தன்னை ஆர்க்கும் காண் கொடுப்பான் அல்லன். எம்பெருமானை நம்முடைய முயற்சியினாலே காண வேணும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்கள் எத்தனை பெரியவர்களாக சிறப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னை காட்டு கொடுக்கும் இயல்வனன் அல்லன் எம்பெருமான்.
இது எப்படின்னா இது தாய்மாருடைய அனுவாதம். மறுபடியும் அதே அனுவதித்து சொல்லுங்க. ஏற்கனவே கேள்வி சொன்னால் இந்த அனுவாதம் இப்படி இருக்கிறது. எங்கள் சுவாமி ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஏழை பிள்ளை, தகப்பனார் இல்லாதவன், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவள், அங்கங்கே 4 வீட்டில் வேலை செய்கிறவள். ஆனால் அந்த பையனுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. அப்போல்லாம் அந்த காலத்தில் தென்னை பள்ளிக்கூடம், அதுவும் இவங்க இருக்கிற ஊருக்கும் அந்த வாத்தியார் இருக்கிற ஊருக்கும் நடுவில் ஒரு காட்டு பிரதேசம். இந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு கொண்டு போய் விட்டுட்டா. அம்மா காட்டு வழியில் முதல் நாள் அழைச்சின்னு போய் விட்டா. காட்டு வழியில் திரும்பி வரத்துக்கும் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஒன்றும் வேண்டாம், அண்ணா எனக்கு துணைக்கு வா அப்படின்னு கூப்பிடு, உனக்கு அண்ணா துணைக்கு வருவான், அழைச்சின்னு போவான். நித்தியம் கூப்பிடுவான், அழைச்சின்னு போவான். ஒரு தைரியம். அம்மா சொன்னது அந்த வார்த்தையை கேட்டு தைரியம். திரும்பி வரைச்சே இப்படியே பல நாள் நடந்துடுது. ஒரு நாள் அந்த வாத்தியார் வீட்டில் ஒரு கல்யாணம். எல்லோரும் அந்த படிக்கிற பசங்கள்லாம் ஏதோ அவள் சக்திக்கு ஏதோ கொடுத்தா. என்ன நீனும் ஒன்று கொண்டு வரலையே அப்படின்னா, எனக்கு என்ன இருக்குது, எங்கள் ஆட்டில் ஒன்றுமே இல்லையேன்னு. எல்லாம் நாள்லேருந்து வராதுன்னுட்டார் அவர். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, படிக்கணுன்ற ஆசை. அம்மா அவனை கேட்டான், ஐயோ என்னண்ட ஒன்றுமே இல்லையே, சரி உனக்கு துணைக்கு வரானே அந்த அண்ணாவையே கேளுன்னா. அம்மா சரி, உடனே அண்ணா இந்த மாதிரி எனக்கு துணைக்கு வந்து காப்பாற்றின்னு இருக்காய், எங்கள் வாத்தியாருடைய பொண்ணு கல்யாணம், எல்லோரும் ஏதோ கொடுத்துட்டுருக்கா, ஆனால் எனக்கு எப்பவும் நீ உன்னிடத்துல கேட்டு பெறலாம்னு அம்மா சொன்னா. அவன் ஏதாவது எனக்கு கொடு, அதை கொண்டு போய் கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணா, ஒரு சின்ன கிளாஸில் பாலை கொடுத்தான். யார் துணைக்கு எம்பெருமான் தான் கூட வரான். அப்படி வந்துட்டுருக்கிறவன் நான் ஒரு கிளாஸில் பால் கொடுத்தான். கொண்டு போய் ஏய் என்ன இது ஒரு கிளாஸ் பாலை கொண்டு வந்தேன்னு ரொம்ப அலட்சியமாக உள்ளே கொண்டு போய் கொடு அப்படின்னு அங்கே போய் இந்த மடப்பள்ளியில் கொண்டு போய் கொடுத்தா. அப்படி சேர்த்த உடனே மறுபடியும் பால் ஒன்று வந்துட்டே இருக்குது. இருக்கிற பாத்திரம் மொத்தம் ரொம்பி போயிடுது. உடனே எல்லோரும் வந்து சுவாமி இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, கொட்டினா பால் வருது, இது என்ன இது, யாரா கொடுத்தா? எனக்கு துணைக்கு ஒரு அண்ணா வரார், அவர் தான் கொடுத்தாருண்ணா. அப்படியா, அந்த அண்ணாவை காமிப்பியா? அந்த அண்ணாவை காமிப்பியாண்ணா. வரேன் வாங்க காமிக்கிறேன். அழைச்சின்னு போனான். அண்ணா அன்றைக்கி வரவே இல்லை. பாருங்க, பரீட்சார்த்தமாக பண்ணினால் அதுதான் இந்த இடத்துல. நாம் நம்ம முயற்சியினாலே அவனை பார்க்கணும்னா முடியாது. அவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். அதைத்தான் இந்த இடத்திலே அவன் துர்லபன் என்றென்றோ நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவன் துர்லபன், அவன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு நான் அதை ஒத்துக்கிறேன். என்னன்னா அதை ஒத்துக்கொண்டு அப்படி துர்லபன்னு எனக்கு தெரிந்திருக்கும்படியான சமயத்திலேயும் அவனிடத்திலே ஆசை வைக்க வேண்டாம் என்று சொல்லும்படியானவர்களையும் பார்த்து, அப்பா காண்கொடுப்பான் அல்லனான் ஆர்க்குந்தன்னை என்று அவனை விஷயத்திலே நாம் இசைந்து சொல்லும்படியான காரணத்தினாலே ஏதாவது லாபமா நஷ்டமா அதெல்லாம் எந்த விதமான விசாரமும் இங்கே இல்லை. ஆத்மாவையும் ஆத்மீயங்களையும் நீ இழக்கப் போகிறாய். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறா பாருங்க. ஒரு சின்ன வடிவை காட்டி மகாபலியுடைய சர்வஸ்வத்தையும் கொள்ளை கொண்டானோ, அந்த சின்ன வடிவை காட்டியே என்னுடைய சர்வஸ்வத்தையும் கொள்ளை கொண்ட பிற்பாடு இன்னமும் என்னிடத்துல கொள்றதுக்கு என்னதான் இருக்கு? என்ன இருக்கு? அதே மாதிரி மகாபலிக்கு பண்டு சின்ன உருவத்தோடு வந்து அவன் எப்படி பண்ணானோ அந்த மாதிரி கொள்ளை கொண்ட மாதிரி என்னையும் கொள்ளை கொண்டு விட்டான். அப்படி ஆச்சரியமாக அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனி எப்படி இருப்பது என்றால், ஓவியத்து எழுதவன் நான் உருவத்தாய். அப்படி ஆச்சரியமான கம்பநாட்டாழ்வார் சொன்ன மாதிரி சித்திரத்திலும் எழுத ஒண்ணாதபடியான அற்புதமான அழகான அந்த வடிவை காட்டி என்னை கொள்ளை கொண்டான். உபயவிபூத்திநாதனான
அவன் ஒன்றுமே இல்லாத யாச்சகனைப் போல வருகையும், சிறிய காலை காட்டி பெரிய காலாலே அளப்பதையும், இதை எல்லா விதமான மாயத்தையும் நினைத்து மாயந்தன்னால் வலைப்பட்ட மாயந்தன்னால் மகாபலி என்ன பண்ணா? பரம சந்தோஷத்தோடு நீரை விட்டான். விடுவதற்கு முன்பாகவே சுக்கராச்சாரியார் வந்து தடுத்தார். கள்ளன் குள்ளன் இவனை நம்பாதேன்னா. சாதாரணமாக லோகத்தில் சொல்லுவா, கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இந்த குள்ளனை நம்பாதே, இவன் மாயாவி, ஆகையினாலே விடக்கூடாதுன்னா. இவனுக்கு கொடுக்காதேன்னா. இந்த பாரு ஏன் அப்படி சொல்கிறான்? இப்போ சாட்சாதான பரமாத்மா நாராயணமூர்த்தி, ஆகையினால இவனை கொடுக்காதேன்னா. அப்போ சொல்கிறான் மகாபலி, அப்படிப்பட்ட எம்பெருமானே வந்து என்னிடத்துல யாச்சகம் கேட்கச்சே, என் கை மேலேயும் அவன் கை கீழேயும் இருக்க இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன்னா. அப்போ வந்தா அப்படி நீரை விட்டான். நீர் விடுற சமயத்தில் அந்த தாரையில் ஒரு பூவா ஒரு வண்டா வந்தான். உடனே எம்பெருமான் என்ன பண்ணா? தன்னுடைய தர்ம பவித்திரத்தினுடைய நுனியிலே சுதர்சன ஆழ்வானை ஆவிர்பவிக்க செய்து, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறைய சக்கர கையன் அப்படின்னு உடனே அவ்வளோதான், கண்ணு போச்சு. உடனே கையில் நீர் விழுந்த உடனே தோள்கள் தழைத்தது. இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தான். அதனாலே இந்திரனுக்கும் சந்தோஷம். எம்பெருமான் ஆச்சரியமான விலட்சணமான த்ரீணி பதாவிஜக்ரமே விஷ்ணுர் கோபாதாப்ஜா ததோ தர்மாணி தாரயன்னி விஷ்ணோத் கர்மாணி பத்த சயதோ விரதானி பஸ்பதே இந்திர சயுத்யசகாக என்று சொல்லும்படியான கிரமத்திலே ஆச்சரியமான வடிவை எனக்கு காட்டி, அவனுக்கு காட்டி எல்லாத்தையும் அத்தனை பேரையும் அப்படிப்பட்ட விலட்சணமான வடிவை எனக்கு காட்டி என் சர்வஸ்வமான எல்லாவற்றையும் அடக்கத்தையும் லஜ்ஜையையும் அவன் கொண்டு போயினான். இதற்கு மேலே என்னிடத்துல இழக்கிறதுக்குன்னு என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஆகையினாலே நான் இழக்கணுன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்தாச்சுன்னு சமாதானம் சொல்லிட்டான். உடனே அடுத்த 10வது பாசுரத்திலே என்னுடன் அன்னுதல் நங்கமீறுகாள் யான் இனி செய்வதன் என்னெஞ்சன்னை நின்னிடையே நல்லே நின்று நீங்கி நேமியம் சங்கும் இருகை கொண்டு பன்னெடுஞ்சூழ் சுடர் ஞாயிற்றோடு பான்மதி ஏந்தியோர் கோல நீளம் நன்னெடுங் குன்னம் வருவதொப்பான் நான் மலர்பாதமடைவதுவே. நங்கையே, எது எப்படியாக இருந்தாலும் உன் விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் ஹிதத்தையே கோருமவர்கள். ஆகையினாலே நாங்கள் சொல்லுவதை நீ கேட்க வேணுமே என்று மறுபடியும் தாழ்மார்கள் சொல்ல உண்டோன்னே பதில் சொல்கிறா. கேட்க வேண்டியது அவசியம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக கேட்கணும் தான். ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்பதற்கு என்னுடைய மனசு நெஞ்சு இருக்க வேணுமே. அது இங்கே இல்லையே. அது எங்கே போயிடுத்தோ? அவன் பக்கல் போயிட்டுது, அவன்கிட்ட போயிடுத்தோ. யாரண்ட போக வேணுமோ அங்கே போயிடுத்தோ. நான் என்ன பண்ண முடியும்? தலைவி சொல்கிறா, நான் என்ன பண்ண முடியும்? என் மனசு அவன் முடிங்கன்னு போயிட்டான். ரத்னஹாரீச்ச பார்த்திவஹா, அப்படி அவனை எடுத்துட்டு போன பாடு நான் என்ன பண்ண முடியும்ன்றான். யான் இனி செய்வது என் எம்பெருமான் நிரக்குச சுவாதந்திரியம் உடையவன். நாம் எல்லோருமோ அவனுக்கு பரதந்திரன். அப்படிப்பட்ட பாரதந்திரியத்தோடு கூடியிருக்கும்படியான நம்முடைய மனசை, ஐயோ நம்மால் அந்த மனசை நியமிக்க முடியுமா?
யான் என் செய்கேன், என் நஞ்சு என் நஞ்சு என்ன, எனக்கு விதேயமானது நஞ்சு. ஆனால் அதை கொண்டு ஜீவிக்க வேண்டியவளன்றோ நான் ஜீவிக்கணும். அந்த வஸ்துவை கொண்டு நான் ஜீவிக்க வேண்டியவன் நான். அந்த மாதிரி இருக்க வேண்டிய சமயத்திலே எந்த விதமான தாட்சிணியம் இல்லாமல் அது என்ன பண்ணிவிடுத்தோ, என்னை விட்டு அகந்துடுத்து, என்னை விட்டு போயிடுத்து. என்னையா இது? நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி, நின்னிடையே நல்லேன் ஆழ்வீர், இனி உமக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று போயிடுத்து. போயிட்டா என்ன? பின் தொடர்ந்து ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக கச்சதி யதா தருண வத்சயோ உபனிஷத்து. அந்த மாதிரி பின்னாடியே தொடச்சுட்டு போ, பின்னாடியே ஓடி போய் பிடிக்க முடியாதா? அது என்ன பண்ணித்து, என்னால் பின்தொடர முடியாதபடிக்கு கடலிலே கொண்டு போய் சேர்ந்துடுச்சு. கடல்னா என்ன? கடல் வண்ணனுடைய திருவடி வாரத்தில் லயித்து விட்டது. இப்படி என்னுடைய நெஞ்சை நான் அவனிடத்திலே பறிகொடுத்த பிறகு உங்களுடைய ஹிதமான விசனங்களை கேட்க என்னிடத்துல என்ன இருக்குது? மனசு இல்லைன்னா என்ன? எல்லாத்துக்கும் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, பந்த மோக்ஷ எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். அந்த மனசும் அவரத்துக்கிட்டும் போயிட்டான். மனோஹரஹான்னு அவனுக்கு பேர், மனோஹரஹா. அப்படியே மனசை அரிச்சுண்டு போயிட்டான். ஆகையினாலே நான் என் செய்வேன்? அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பின்னாடி 2 அடியில் ஒரு குன்றாக வருவிக்கிறார், ஒரு குன்றமாக. என்ன பாருங்கோ, அபூதோமவை இல் பொருள் ஓமமை என்று சொல்லுவார்கள். ஒரு திருக்கையில் திருவாழியாழ்வான், மற்ற திருக்கையில் திருச்செங்காழ்வான். அப்படி ஏந்தியிருக்கும்படியான எம்பெருமான், பச்சபா மலபோல் மேனியனான அந்த எம்பெருமானுக்கு ஏக காலத்திலே சூரிய சந்திரர்கள் தன்னிடத்திலே இருக்கும்படியான பெரிய மலைக்கு ஏற்ற ஓமையோடு கூடியவனாக தெரிகின்றான். திருவாழியாழ்வானுக்கு சூரியனோடு சாமியம், திருச்செங்காழ்வானுக்கு சந்திரனோடு சாமியம். இது லோகத்திலே மிகவும் பிரசித்தமானது. ஆங்கு மலரும் கூயுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் 9 ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து என்கிற பேயாழ்வாருடைய 3ஆம் திருவதி பாசுரத்தை நாம் நினைத்து கொண்டால் தெரியும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பாதத்தை அடைவதுதான் நமக்கு பெருமை. நான் மலர் பாதம் அடைந்தது, அந்த திருவடிகளை அடைந்துட்டது. ஆகையினாலே நான் என்ன பண்ண முடியும்? என் மனசு அங்கே போயிடுச்சு. உங்கள் வார்த்தையை கேட்கறதுக்கு என்னால் முடியலை. மனசை திருப்பி வரும்படியாக பண்ணுங்கோ, நான் உங்கள் வார்த்தையை கேட்குறேன். எம்பெருமானிடத்தில் போய் அவனுடைய திருவடியில் சேர்ந்த மனசு திரும்பி வருமா? வராது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்ற ஆழ்வார் இந்த தசகத்துக்கு கடைசி பாசுரமாக 11ஆவது பாசுரமாக சொல்லுகிறார். பாதமடைவதன் பாசத்தாலே மற்ற வன் பாசங்கள் முற்றவிட்டு கோதில் புகழ் தன்னன் தன்னடிமேல் வன் குருகூர் சடகோபன் சொன்னா தீதில் அந்தாதி 1000 இவையுமோர் பத்திசையோடும் வல்லார் ஆதுமோர் தீதிலராகி இங்கும் அங்குமெல்லாம் அமைவார்கள் தாமே. இந்த திருவாய்மொழி கத்தார்க்கு பலன் சொல்லும்படியான பாசுரம் இப்பாசுரம். இந்த உபய விபூதியிலும்
பகவத் அனுபவமே யாத்திரையாய் இருக்கிறது. இங்கேயும் பகவத் அனுபவம் தான், அங்கே போனாலும் பகவத் அனுபவம் தான். தாசபூதா ஸ்வதஸ்வர்வே ஹ்யாத்மானஹா பரமாத்மனஹா ந அன்யதா லக்ஷணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ச வித்யதே. இன்னொரு பாடமும் இருக்குது, பந்தே மோக்ஷே ததைவச்சா. ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். நாம் எல்லாரும் தாசபூதர்கள் தான். ஸ்வதஹா சர்வே ஜாதபூ, ஸ்வதஹா இயற்கையாக, ஏறிட்டதல்ல, அட்டாச்மெண்ட் இல்லை, அட்டாச்மெண்ட் கிடையாது, ஏறிட்டு கொண்டதல்ல, இயற்கையாகவே எம்பெருமானுக்கு அடியவர்கள். இங்கே பத்த சம்சாரியாக இருந்தாலும் மோட்சமாக இருந்தாலும் உபய விபூதியிலும் பகவத் அனுபவமே யாத்திரையாயிருப்பது இத்திருவாய்மொழி கற்கைக்கு பலன். இந்த திருவாய்மொழி கற்கைக்கு என்னையா பலன்னா, ஆதுமோர் தீதிலராகி இங்கும் அங்கும் அமைவார்கள் தாமே. ஆண்டாள் சொன்னாலையா கடைசியில் சொல்லச்சே, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இதுதான் இங்கும் அங்கும் எங்கும் திருவருள். அந்த மாதிரி அங்கேயும் ஒரு ஆச்சரியமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த உபய விபூதியிலும் பகவத் அனுபவமே யாத்திரையாக நமக்கு கிடைக்கும். எப்படியா கிடைக்கும்னா, புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடே விட்ட காரணத்தினாலே எம்பெருமான் மனசிலே சந்தோஷம் ஏற்பட்டு அதனாலே அவன் நமக்கு அருள் செய்கின்றான். பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்ற வன்பாசங்கள் புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடே விடுகையும் பேறு தப்பாதென்று துணிந்திருக்கையும். இதுதான் மொத்தத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். கீழே சொன்னாரோ இல்லையோ, பிதரம் மாதரம் தாரான்னு எல்லாத்தையும் விட்டுட்டான். பாதம் அடைவது, உன் பாதம் அடைவதன் பாசத்தாலே, திருவடியை அடைவதிலே இருக்கிற ஆசையினாலே மற்ற வன்பாசங்கள் முற்றவிட்டு, மற்ற வன்பாசங்கள் மற்ற விதமான எல்லாத்தையும் விட்டு கோதில் புகழ் கண்ணன் தன்னடி மேல். கண்ணனுடைய புகழுக்கு எது கோது? கோதுன்னா என்ன? தோஷம். இந்த புளிக்கோதுன்னா அது என்ன உபயோகம் இல்லை. புளிக்கோதுன்னா அது உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். மொத்தத்தையும் சாறு மொத்தத்தையும் பிழிஞ்ச பிற்பாடு அந்த மாதிரி கோது. இந்த இடத்துல எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி காலட்சேபத்தும் போது சொன்னார், அப்பைய தீட்சிதரை ஸ்ரீராமாயணத்துக்கு ஒரு அத்வைத்தபரமாக வியாக்கியானம் பண்ணுன்னு கேட்டாலாம். அப்போ சொன்னாராம் அவர், அதில் இருக்கிற ரசத்தை மொத்தத்தையும் பெரியவாச்சான் பிள்ளையானவர் சுவைத்து விட்டார், இப்போ கோதுதான் இருக்கிறதுன்னு. கோதுன்னா ரசம் இல்லை, சுவையல்லாதது, ஒன்றும் இல்லாதது. அந்த மாதிரி கண்ணனுடைய புகழுக்கு எதையா கோதுன்னா, அவனையும் விரும்பி மற்ற வன்பாசங்களையும் விரும்புவதுதான் கோது. அவனையும் விரும்புறது, மற்றத்தையும் விரும்புறது, அது கோது. சரி, குணங்களுக்கு கோதாவதுன்னா எம்பெருமானை விட்டு மற்றவையிலே ஆசைப்படும்பதுமான குணங்களுக்கு கோது. அப்படி கோதற்ற புகழை உடைய கண்ணபிரானுடைய திருவடிகளிலே ஆழ்வார் அருளி செய்த இந்த தீதில் அந்தாதி 1000, தீதி இல்லாத 1000. என்னன்னா, நாராயண கதையை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். மகாபாரதம் பூசல் பட்டோலியாக போயிட்டு. ராமவிருத்தாந்தத்தை சொல்றேன்னு ஆரம்பித்தார். கங்கா காங்கேய உற்பத்தி அசத்கீர்த்தனம் பண்ணின, எச்சில் வாய் சுத்தி பண்ணின ஆச்சாரியத்தில் சூத்திரமே சொல்லிட்டார்.
கங்கா காங்கேய உற்பத்தி இதெல்லாம் பற்றி சொல்லி, ஆகையினாலே அவைகளெல்லாம் இப்படிப்பட்ட பல பல சுப்பிரமணிய உற்பத்தி, புஷ்பக வர்ணனம் இதெல்லாம் சொல்கிறதுனால அந்த மகாபாரதத்துலேயும் குறை, ஸ்ரீராமாயணத்துலேயும் குறை. ஆனால் திவ்ய பிரபந்தத்திலே இதை மாதிரி அந்த பூசல் விஷயமோ இல்லை இப்படிப்பட்ட கங்கா காங்கை உற்பத்தி விஷயமோ ஒன்றும் கிடையாது, ஒரு லவலேசமும் கிடையாது. ஆக அதனால தான் திவ்ய பிரபந்தத்துக்கு தீதிலந்தாதி ஓர் 1000த்துள் இப்பத்தை இசையோடும் சொல்லும் அவர்கள் யாரு? இவையுமோர் 10 இசை இசையோடும் சொல்ல வல்லார். நல்ல இசையோடு சொல்லும்படியான பாக்கியம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு ஆதும் ஓர் தீதிலராகி இங்கும் அங்கும் எல்லாம் அமைவார்கள். ஆதும் ஓர் தீதிலராகி எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்களாக, என்ன பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இப்படிப்பட்ட எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இகலோகத்தோடு பரலோகத்தோடு வாசியற எங்கும் குறையிற்றிருப்பர்கள் என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஆகையினாலே அப்படி இவ்விடத்திலேயும் அவ்விடத்திலேயும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? எம்பெருமானையே பற்ற வேணும். தோழிமார்கள் எத்தனை வார்த்தை சொன்னாலும் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்கிறா பாருங்க. அப்படி எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலேயே நம்பிக்கை வைக்கணும். ஆகையினாலே அப்படியே நம்பிக்கையோடு விரைவில் தேவப்பெருமாள் திவ்ய பிரபந்த கோஷ்டியை ஏற்படுத்தி தருவான் என்கிற நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஆச்சரியமான பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜ ராமாயண நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கும் திருவல்லிக்கேணி எம்ஓபி பார்த்தசாரதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் பல்லாண்டு பாடுவது தவிர வேறொன்றும் பண்ண முடியாது. அதை கேட்டு ரசிக்கும்படியான உங்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்கிற கிரமத்திலே பாடி நிற்கின்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.